பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர் ரஹீம். நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மற்றும் ஒரு விசேட நேரலையினூடாக தாருஸ்ஸஃபா தொலைக்காட்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய விசேட நேரலையானது கல்முனை மஹீதீன் ஜும்மா பெரிய பள்ளிவாசல் மற்றும் கரக்கடை பள்ளிவாசல் நாகூர் தர்கா ஷரீஃப் அதனுடைய நம்பிக்கையாளர்கள் தெரிவு, அதுபோல அது எவ்வாறு இடம்பெற்றது, அதனுடைய செயற்பாடுகள் எவ்வாறு இருக்க போகின்றது என்பது பற்றி பல விடயங்களை பற்றி நாங்கள் இன்றைய தினத்திலே நாங்கள் ஆராய போகின்றோம். இந்த நிகழ்ச்சியிலே எங்களோடு கலந்து சிறப்பிக்க எங்களது கலையகம் வந்திருக்கின்ற இலங்கை பேராதனை பல்கலைக்கழகத்தினுடைய மெய்யியல் துறையினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர், எங்கள் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய முஃபிசால் அபுபக்கர் சார் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்களிடம் சில விடயங்களை நாங்கள் அதனுடைய இந்த நிர்வாக தெரிவு சம்பந்தமான விடயங்களில் ஈடுபட்டவர், அதனுடைய செயற்பாட்டாளர் என்ற வகையிலே நாங்கள் அவரிடம் சில விடயங்களை கேட்டு அறிய போகின்றோம். இப்பொழுது புதிய நிர்வாகம் ஒன்று 17 வருடங்களுக்கு பிற்பாடு எமது கல்முனை மஹீதீன் ஜும்மா பெரிய பள்ளிவாசல், அதுபோல கடற்கரை பள்ளிவாசல் நாகூர் தர்கா ஷரீஃபோடு இணைந்ததாக அந்த நிர்வாகம் அமைய பெற்றிருக்கிறது. வகூப் சபை அதனுடைய விடயங்களை தந்திருக்கிறது, அதனுடைய லெட்டரும் வந்திருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் முதலாவது உங்களிடம் வினவ வேண்டியது, இந்த 17 வருடங்களுக்கு பிறகு இந்த நிர்வாகம் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. எமது ஊர் மக்கள் மிகவும் சந்தோஷம் அடைந்திருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் இந்த நிர்வாக மாற்றம் எவ்வாறு இடம்பெற்றது, இந்த நிர்வாக மாற்றத்தினால் மக்கள் எதிர்பார்க்கின்ற விடயங்கள் என்ன, இதனுடைய செயற்பாடு, நீங்கள் இதனுடைய ஒரு செயற்பாட்டாளர்கள் இதனை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தவர் என்ற வகையிலே, இந்த நிர்வாக தெரிவில் சம்பந்தமாக நீங்கள் இணைந்திருந்தவர் என்ற வகையிலே நான் அந்த கேள்வியை உங்களிடம் முன்வைக்கின்றேன். எவ்வாறு இதனுடைய தெரிவுகள் இடம்பெற்றது என்பதை பற்றி தெளிவாக நீங்கள் கூற வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும். உண்மையில் பள்ளிவாசல்கள் முஸ்லிம்களின் உண்மையான ஒரு அடிப்படைக்கான அல்லது முஸ்லிம்களின் தலைமைத்துவம் உருவாவதற்கான அடிப்படை தளமாக பள்ளிவாசல்கள் இருக்கின்றது. பள்ளிவாசலில் இருந்துதான் முஸ்லிம்களின் ஆளுமை அல்லது முஸ்லிம் இளைஞர்களின் அல்லது முஸ்லிம் சமூகத்தின் ஆளுமைகள் வளர்த்தெடுக்கப்பட வேண்டிய ஒரு களம் என்று நம்புவேன் நான். அந்த அடிப்படையில் இந்த கல்முனை முஹிதீன் ஜும்மா பள்ளிவாசலின் நிர்வாகம் கடந்த 17 ஆண்டுகளாக ஒரு குறிப்பிட்ட ஒரு சில நபர்களிடம் அல்லது தனிநபர் பொறுப்புதாரர்களிடம் மட்டுமே காணப்பட்டது. கல்முனையை பொறுத்தவரையில், கல்முனையில் இருக்கின்ற மக்களின் பண்பு நான் அறிந்த வரையில் பல இடங்களில் பல பிரச்சனைகளை, எல்லா இடங்களில் நாங்கள் சென்றாலும் எல்லா இடங்களிலும் பிரச்சனைகளை பேசுவார்கள். பிரச்சனைகள் நாங்கள் மீனவர்களை சந்தித்தாலும் அல்லது சந்தைக்கு சென்றாலும் அல்லது ஏனைய இடங்கள் சென்றாலும் பிரச்சனைகளை தொடர்ச்சியாக பேசுவார்கள். தீர்வுகள் தொடர்ச்சியாக பேசுவார்கள். இங்கே பிரச்சனை இருக்கிறது, இது பிரச்சனை, அரசியல் பிரச்சனை பேசுவார்கள். தவிர அந்த தீர்வுகளை முன்வைப்பது அல்லது தீர்வுகளை நோக்கி பயணிப்பதில் சில தடங்கல்கள் அவர்களிடம் இருக்கும். அந்த வகையில் தான் இந்த பள்ளிவாசல் தொடர்பான விடயங்கள் நீண்ட காலமாக குழுக்களுக்கிடையேயும் மக்களுக்கிடையும் தொடர்ச்சியாக ஒரு அரசியல் புரசலாக பேசப்படுகின்ற விடயங்களாக காணப்பட்டது. அந்த காணப்பட்ட விடயங்களில் மக்களின் அல்லது சமூகத்தில் காணப்பட்ட பல அமைப்புகள் சேர்ந்து இதற்கு ஒரு புதிய நிர்வாகம் அமைய வேண்டும் என்பதற்கான ஒரு ஒரு ஒருங்கிணைப்பு கூட்டம் கடந்த 3 வருடங்களுக்கு முதல் இடம்பெற்றது. அந்த கூட்டத்தில் பள்ளிவாசலில் காணப்படுகின்ற குறைபாடுகளை பேசுவதற்காக அந்த கடந்த கால நிர்வாகத்தில் செயற்பட்ட அதன் தனிநபர் பொறுப்புதாரியை சந்தித்து இந்த பள்ளிவாசல் பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்கான ஒரு நேரம் அவரிடம் கேட்கப்பட்டது. அந்த இளைஞர்கள், பல அமைப்புகள், சமூகத்தில் உள்ள உலமாக்கள் சேர்ந்து இந்த கோரிக்கையை விடுத்தார்கள். ஆனால் அந்த கோரிக்கை நியாயமாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அந்த கோரிக்கை புறக்கணிக்கப்பட்டது. புறக்கணிக்கப்பட்டதில் இருந்துதான் இந்த பள்ளிவாசலுக்கு ஒரு நிரந்தரமான நிர்வாகம் வேண்டும் என்ற அந்த கோஷம் வலுப்பெறுகின்றது. அந்த வலுப்பெற்றதன் ஊடாகத்தான் இதற்கான தீர்வு என்ன, தீர்வை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு வக்ஃபு சபையுடனும் ஏனைய முஸ்லிம் சமய பண்பாட்டாளர்கள் திணைக்களத்துடனும் தொடர்புகளை ஏற்படுத்துவது மட்டுமல்ல, அதனுடனான அவர்களுடைய தொடர்ச்சியான அவர்களுடைய கோரிக்கைகளையும் கடந்த கால நிர்வாகத்தின் குற்றச்சாட்டுகளையும் பல அமைப்புகள் முன்வைக்கின்றார்கள். இந்த முன்வைப்புகளின் ஊடாகத்தான் முஸ்லிம் சமய கலாச்சார திணைக்களம் மற்றும் வக்ஃபு சபையின் கவனம் கல்முனை முஹிதீன் ஜும்மா பள்ளிவாசல் மற்றும் கடற்கரை பள்ளிவாசலை நோக்கி அவர்கள் திரும்புகின்றார்கள். அப்ப அது மட்டுமல்ல, அவர்கள் அதற்கான விசேட குழுக்களை இங்கு அனுப்பியிருந்தார்கள். பல்வேறு
முறைப்பாடுகளுக்கு பின்னர் முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல் திணைக்களத்தின் உறுப்பினர்கள் அவர்களுடைய பிரதி பணிப்பாளரின் தலைமையில் அவர்கள் இங்கு வருகை தந்தார்கள். வருகை வந்து பல்வேறு வகையான குழுவினரை சந்தித்து அவர்களுடைய கருத்துக்களை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அந்த பெற்றுக்கொண்டதன் பிற்பாடுதான் அவருடைய கள நிலவர அறிக்கையை வைத்துத்தான் இதற்கான நிர்வாகம் ஒன்று நாங்கள் போட வேண்டும் அல்லது நிர்வாகம் ஒன்று அனுப்ப வேண்டும். ஏன்னு சொன்னால் இந்த ஏற்கனவே உள்ள நிர்வாகம் ஒரு காலங்கடந்த நிலையில் மக்களின் நலனை கவனிக்காத ஒரு நிலைக்கு அது சென்றுள்ளது. அதாவது ஒரு நிர்வாகமாக 2007ஆம் ஆண்டு போடப்பட்ட நிர்வாகம் பின்னர் ஒரு சிறு குழுக்களிடம் அல்லது தனிநபர்களிடம் இந்த பொறுப்பு சென்றதன் காரணமாக இந்த பிரதேசத்தில் வாழ்கின்ற மக்களது அவர்களுடைய சமயம் சார் நிர்வாகம் சார் ஏனைய நலன்களை கவனிக்க முடியாத ஒரு பலவீனமான அமைப்பாக மாறிவிட்டது. ஆகவே ஒரு புதிய நிர்வாகத்தின் தேவை வேண்டும் என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். அதற்காக பல படிமுறைகளை அவர்கள் மேற்கொண்டதன் விளைவாகத்தான் இந்த நிர்வாகம் அல்லது புதிய ஒரு நிர்வாகத்தை வக்பு சபை நியமித்திருக்கின்றது. ஆனாலும் இது உண்மையில் இது ஒரு 2 வருடங்களுக்கு முதல் வர வேண்டிய ஒரு நிர்வாகம். இந்த புதிய நிர்வாகம் நாங்கள் இன்று 2024 நாங்கள் பேஸ் பண்ணி சொன்னாலும் இது 2023 அல்லது 2022 ஆரம்ப பகுதியில் அல்லது இறுதி பகுதியில் வர வேண்டிய ஒரு நிர்வாகம் அரசியல் காரணங்களால் பல்வேறு வகையான குறைபாடுகள் அல்லது முறைப்பாடுகளை முன்வைத்து பல முறை தடுக்கப்பட்டது. அதாவது வக்பு சபை அதற்கான தீர்மானங்களை மேற்கொண்டு அந்த நிர்வாகத்தை வெளிக்கொண்டு வந்தாலும் அரசியல் காரணங்களால் அது நிர்வாகிகளால் தடுக்கப்பட்டு பின்னர் இப்போது அது ஒரு பலமான ஒரு நிர்வாகமாக இன்று வெளிப்பட்டிருக்கின்றது. அதன் வழிபாடுதான் இன்று மக்கள் அல்லது சமூகத்தில் உள்ளவர்கள் பல்வேறு வகையான வகையில் தமது மகிழ்ச்சிகளையும் சந்தோஷத்தையும் வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். எனவேதான் மக்கள் அல்லது அமைப்புகள் முன்வைத்த கோஷத்தை அடிப்படையாக கொண்டு வக்பு சபையும் முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல் திணைக்களம் இணைந்து ஒரு விசேட நம்பிக்கையாளர் சபையினை அவர்கள் அமைத்து வைத்தார். ஸ்பெஷல் ரஸ்டி போர்டு என்று நாங்கள் அழைப்போம். அது இந்த ஸ்பெஷல் ரஸ்டி போர்டு தான் இந்த 2 பள்ளிவாசல்களையும் ஒருமித்து அனுப்பி அவர்கள் அதை கொண்டு வந்திருக்கிறார்கள் அல்லது நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள். உண்மையிலே இதுல 22 நபர்கள் இதிலே போடப்பட்டிருக்கிறார்கள். தெரிவு செய்யப்பட்ட அந்த லெட்டர்லேயே போடப்பட்டிருக்கிறது. இது எவ்வாறு இந்த தெரிவு எவ்வாறு இடம்பெற்றது? அதை நான் நன்றாக சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த நம்பிக்கையாளர் சபை ஒரு விசேட நம்பிக்கையாளர் சபை, அதாவது ஸ்பெஷல் ரஸ்டி போர்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பெஷல் ரஸ்டி போர்டு என்பது 3 காலத்துக்கு தந்திருக்கின்றார்கள். 3.5 வருட காலம் தந்திருக்கிறார்கள். அப்ப இந்த விசேட நம்பிக்கையாளர் சபை என்பது சாதாரண நம்பிக்கையாளர் சபையிலிருந்து வேறுபட்டது. நாங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். பொதுமக்கள் அதை நன்றாக விளங்கிக் கொண்டும் சாதாரண நம்பிக்கையாளர் சபையிலிருந்து விசேட நம்பிக்கையாளர் சபை என்பது வேறுபட்டது. இந்த விசேட நம்பிக்கையாளர் சபை அல்லது ஸ்பெஷல் ரஸ்டி போர்டு என்பது ஒரு பள்ளிவாசலில் அவர்களுக்கான ஊர் பிரமுகர்களை அல்லது மறைக்கார்மார் என்று சொல்கின்ற ரஸ்டிகளை தெரிவு செய்ய முடியாத நிலைமை காணப்படுகின்ற போது வக்பு சபை அவர்களது தெரிவு முறையை பயன்படுத்தி ஒரு நிர்வாகத்தை அவர்கள் அந்த பள்ளிவாசலுக்கு இயக்குவார். அந்த நிர்வாகத்தினர் முறையான ஒரு நிர்வாகம் வருவதற்கான ஆரம்பகட்ட வேலைகளையும் அதற்கான வழிவகைகளையும் அவர்கள் செய்வதற்கு பேர் தான் இந்த ஸ்பெஷல் ரஸ்டி போர்டு நாங்கள் சொல்வது. கல்முனையில் நீண்ட காலமாக இந்த முறை வந்து கொண்டே இருக்கின்றது. ஸ்பெஷல் ரஸ்டி போர்டு ஒன்றை வழங்குவார்கள். அந்த ஸ்பெஷல் ரஸ்டி போர்டு அவருடைய காலத்தை சில வேளை நீடிக்கின்றார்கள் அல்லது அதற்கேற்ற மாதிரி அவர்கள் மாற்றி அமைத்து அவர்கள் தொடர்ச்சியாக ஒரு நிர்வாக சபையாக இருப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டார். இது ஒரு சாதாரண மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ரஸ்டி போர்டு அல்ல. அதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இது வக்பு சபையினால் அவர்களுக்கு முன்வைக்கப்பட்ட முறைப்பாடுகள் அல்லது குறைகளை அவர்கள் ஆராய்ந்து அதற்கு ஏற்ப அந்த பிரதேசத்தில் உள்ளவர்களை அல்லது அதற்கான எக்ஸ்பர்ட்டுகளை தெரிவு செய்து அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு பணியை வக்பு சபை இவர்களிடம் ஒப்படைக்கும். அவர்களைத்தான் நாங்கள் ஸ்பெஷல் ரஸ்டி போர்டு அமைக்கின்றோம். அவை ஏனைய இடங்களில் சாதாரணமாக ஒரு ரஸ்டி போர்டு என்று அமைவது அந்த ஊர் பிரமுகர்களால் பள்ளிவாசல்களால் அல்லது ஏனையவர்களை அடிப்படையாக கொண்டு இந்த தெரிவு இடம்பெற்றிருக்கும். நானும் பல இடங்களில் பார்த்தேன். இவர்கள் சொல்லுகிறார்கள் எல்லோரையும் உள்ளடக்கி இருக்கலாம். இந்த தெரிவு முறை எப்படி இருந்தது? தெரிவு முறை முற்றாக வக்பு சபையினால் அவர்கள் பல நபர்களிடமிருந்தும் பல அமைப்புகளிடமிருந்தும் அவர்கள் ஒரு முறையை பயன்படுத்தி இந்த ஆட்களை தெரிவு செய்து அதனூடாகத்தான் இந்த ஸ்பெஷல் ரஸ்டி போர்டை அவர்கள் அமைத்திருக்கார்கள். இந்த ஸ்பெஷல் ரஸ்டி போர்டு ஒரு நிறமான ஒரு நிர்வாக சபை வருவதற்கான
ஆரம்ப கட்ட வேலைகளையும் அதோடு தொடர்பாக வக்பு சபை நியமிக்கின்ற நிபந்தனைகளையும் அவர்கள் மேற்கொண்டு அதனை அவர்கள் நடைமுறைப்படுத்துவார்கள். இதற்கான காரணம் இந்த பள்ளிவாசலில் அல்லது கல்முனை மொஹிதீன் ஜும்மா பள்ளிவாசல் மற்றும் கடற்கரை பள்ளிவாசலுக்கு இந்த விசேட ரஸ்டி போர்ட் அல்லது நாங்கள் சொல்லுகின்ற விசேட நம்பிக்கையாளர் சபை நியமிப்புக்கான காரணங்களில் ஒன்றோ இந்த பள்ளிவாசலில் இடம்பெறுகின்ற தெரிவு முறை தெளிவானதாக இல்லை. இது வக்பு சபையின் பிரச்சனை அல்ல, இந்த நீண்ட காலமாக நிர்வாகம் செய்தவர்களின் குறைபாடு. இதற்கான ஒரு தெரிவு முறை இல்லை. வக்பு சபை 2 வகையான முறையில் தெரிவுகளை மேற்கொள்ளும். ஒன்று பாஸ்ட் பிராக்டிஸ் என்று சொல்வார்கள், அதாவது கடந்த காலத்தில் நாங்கள் பின்பற்றி வருகின்ற முறைமை. அதாவது நாங்கள் குடிவழி முறையை நாங்கள் குறிப்பிடுகின்றோம். குடிவழி முறைகளில் மறைக்காரர்களை தெரிவு செய்கின்ற ஒரு முறை இருக்கும். அதே போன்று சிலர் யாப்பு அடிப்படையில் தெரிவு செய்வார்கள். குடிவழி முறையை இல்லாதவர்கள் அல்லது குடிவழி முறையையும் உள்ளடக்கி அவர்களுக்கான யாப்பு உருவாக்கப்பட்டு அந்த யாப்பின் ஊடாகவும் அவர்கள் தெரிவு செய்வார்கள். இந்த 2 முறையும் இல்லாத விடத்துதான் அங்கு ஸ்பெஷல் ரெஸ்ட் போர்டு வருகின்றது. அல்லது 2 முறையை நடைமுறைப்படுத்த இயலாமல் இருக்கின்றது, அல்லது 2 முறைக்கான அடிப்படைகள் அங்கு இல்லை. ஆனால் கல்முனை மொஹிதீன் ஜும்மா பள்ளிவாசலை பொறுத்தவரை இந்த பள்ளிவாசலுக்கான முறையான யாப்பு இல்லை. இந்த யாப்பு இல்லாத காரணத்தினால் எவ்வாறு தெரிவு செய்வது என்பதில் பல பிரச்சனைகளும் சிக்கல்களும் காணப்படுகின்றன. பல்வேறு முறைகளை ஒவ்வொருவரும் அவர்களுக்கு ஏற்ற முறைகளை சொல்வார்கள். பள்ளிவாசலில் தெரிவு செய்யுங்கள், ஊரில் படித்தவர்களை தெரிவு செய்யுங்கள், அல்லது பணக்காரர்களை தெரிவு செய்யுங்கள், அல்லது குடிவழியில் தெரிவு செய்யுங்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வழியை சொல்கின்றார்களே தவிர இதற்கான யாப்பு இல்லாத காரணத்தினால் அல்லது பாஸ்ட் பிராக்டிஸை ஃபாலோ பண்ண முடியாத ஒரு நிலைமை காணப்படுவதனால் தான் இந்த விசேட நம்பிக்கையாளர் சபையை வக்பு சபை நாட்டின் பல இடங்களிலும் அவர்கள் நியமிக்கின்றார்கள். நியமித்து இந்த விசேட நம்பிக்கையாளர்கள் வக்பு சபையினால் வழங்கப்படுகின்ற நிபந்தனைகளை நிறைவேற்றி ஒரு நிரந்தரமான ஒரு நிர்வாகம் வருவதற்கான ஆரம்ப கட்ட ஏற்பாடுகளை அல்லது அதற்கான அடிப்படைகளை அவர்கள் செய்துவிட்டு ஒரு புதிய நிர்வாகத்துக்கு அவர்கள் பாடம் கொடுப்பார்கள் அல்லது அவர்களிடம் கொடுப்பார்கள். இதற்காக நியமிக்கப்படுகின்ற குறிப்பாக நாங்கள் சொல்ல போனால் இது ஒரு ஸ்பெஷல் டாஸ்க் போர்ஸ் என்று நாங்கள் சொல்லலாம். நம்ம சாதாரண எஸ்டிஎஃப் சொல்கின்றோம். ஒரு ஸ்பெஷல் டாஸ்கை அடிப்படையாக கொண்டு அல்லது விசேட நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு நியமிக்கப்படுவதுதான் இந்த ஸ்பெஷல் ட்ரஸ்டி போர்டு என்று நான் கருதுகின்றேன். நீங்கள் சொல்லும்போது சொன்னீர்கள் வக்ஃப் சபை சில நிபந்தனைகளை விதித்து இதனை நடைமுறைப்படுத்தியிருக்கிறது சொல்லி. என்னென்ன நிபந்தனை உங்களுக்கு விதித்திருக்கிறார்? இப்ப சாதாரணமாக இந்த நிர்வாகம் புதிய நிர்வாகத்தை பொறுத்தவரையில் அவர்கள் கடந்த கால நிர்வாகத்திலும் அவர்கள் சில நிபந்தனைகளை விதித்திருப்பார்கள். ஒன்று ஊர் ஜமாத் லிஸ்டினை, அதாவது பள்ளிவாசலுக்குரிய அந்த ஜமாத்துடைய லிஸ்ட் அவர்களுடைய அட்டவணை, யார் ஜமாத்தார்கள் என்பவர்கள் யார் என்பதை செய்ய வேண்டும். அதே போன்று கணக்கறிக்கைகள் தொடர்பான தெளிவான விளக்கங்களை அல்ல கணக்கறிக்கையை பேணுதல். மூன்றாவது அசையும் மற்றும் அசையா சொத்துக்களுடைய விவரங்களை அவர்கள் கொண்டிருக்க வேண்டும். அதே போன்றுதான் கடந்த காலங்களில் இந்த விடயங்களை அவர்கள் வைத்திருந்தார்கள். இந்த முறை இந்த புதிய நிர்வாகத்திற்கு அவர்கள் யாப்பு முறையான யாப்பு ஒன்றினை வரைவதை ஒரு கட்டாயமாக சொல்லியிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் இதுவரைக்கும் உள்ள நிர்வாகத்தினர் இந்த யாப்பினை வரையவில்லை. அதனால நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், ஒரு நிர்வாகம் வந்ததென்றால் அவர்கள் 10 வருடம் இருக்கிறார்கள், 15 வருடம் இருக்கிறார்கள், 20 வருடம் இருக்கிறார்கள். அரசியல்வாதிகளை தங்களுக்கு ஆதரவாக வைத்துக் கொண்டு அந்த நிர்வாகத்தை நகர்த்தி கொண்டே செல்கின்றார்கள். ஆனால் யாப்பு ஒன்று நாங்கள் ஒரு 3 வருடமா அல்லது 4 வருடமா அல்லது வக்ஃப் சபையினால் நியமிக்கப்படுகின்ற காலம் முடிவடைந்த பின்னர் இவர்கள் அடுத்தவர்களிடம் பாரம் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு யாப்பு அமையுமானால் இந்த பிரச்சனை இல்லை. ஆகவே புதிய நிர்வாகத்தில் வந்திருப்பவர்களுக்கு யாப்பு ஒன்றை அவர்கள் உருவாக்க வேண்டும். அதே போன்று கணக்கறைகளை பின்பற்ற வேண்டும். அசை மற்றும் அசையா சொத்துக்களின் விவரங்களை எடுக்க வேண்டும். ஊர் ஜமாத்தினர்களின் லிஸ்டை அல்லது அவர்களுடைய பட்டியலை இவர்கள் திரட்ட வேண்டும். உண்மையில் இந்த பள்ளிவாசலை பொறுத்தவரையில் எனக்கு நல்ல தொடர்புடைய பள்ளிவாசல். இந்த பள்ளிவாசலில் ஜமாத்தினருடைய லிஸ்ட் கூட முறையாக பேணப்படவில்லை. இந்த பள்ளிவாசலில் இந்த மஹல்லாவாசிகள் யார், இங்கு தொழுபவர்கள் யார், அல்லது இதோடு நெருக்கமானவர்கள் யார் என்ற விடயங்கள் கூட தெளிவானதாக இல்லை. ஆகவே இந்த 4 விடயங்களும் கடந்த யாப்பினை தவிர மற்ற விடயங்கள் எல்லாம் கடந்த கால நிர்வாகத்துக்கும் அவர் சொந்தத்தார்கள். கடந்த கால நிர்வாகத்தினால் இதை நடைமுறைப்படுத்தினார்களா இல்லையா என்பதை வைத்துத்தான் அவர்கள் விசேட நம்பிக்கையாளர் சபையை மீண்டும் நியமித்திருக்கிறார்கள் வக்ஃப் சபையினர். இந்த நீங்கள் குறிப்பிடும்போது சொன்னீர்கள், இந்த யாப்பு முதலாவது யாப்பு தயாரிக்க வேண்டும் என்று சொன்னீர்கள். அது குடிவழி, அதுபோல உலமாக்கல் அவ்வாறான விடயங்களை நீங்கள் சொன்னீங்க. இப்பொழுது இந்த புதிய நிர்வாகம் ஒரு யாப்பை தயாரிக்க முற்பட்டால் அது எவ்வாறு தயாரிக்கப்படும்? ஆமாம், ஏனென்று சொன்னால் இந்த வக்ஃப் சபையும் அதே போன்று முஸ்லிம் பண்பாட்டாளர்கள் திணைக்களமும் இந்த நிர்வாக தெரிவு முறையை தெரிவு செய்கின்ற போது அவர்கள் பல குழுக்கள் 5 அல்லது 6க்கும் மேற்பட்ட குழுக்களை வக்ஃப் சபைக்கு அழைத்து அவர்களுக்குரிய
அவர்களோட கலந்துரையாடிவிட்டு அவர்களுக்கான ஒரு செயற்திட்டத்தை அல்லது ஒரு ப்ரொபோசலை அவர்கள் கொண்டு வரும்படி கூறினார்கள். இப்ப நாங்கள் சார்ந்த அல்லது நான் மக்கள் செயலணி என்கின்ற ஒரு அமைப்பினால் கொடுக்கப்பட்ட ஒரு செயற்திட்டம் அல்லது அவர்களுடைய ப்ரொபோசல் என்னிடம் உள்ளது. அந்த ப்ரொபோசலை அவர்கள் பார்த்தார்கள். அந்த ப்ரொபோசலை பார்த்த பின்னர் அந்த ப்ரொபோசலில் அவர்கள் அல்லது அந்த ப்ரொபோசலில் அவர்கள் முன்மொழிவு அந்த முன்மொழிவில் அவர்கள் கூறுகின்ற விடயங்களை அடிப்படையாக கொண்டு அவர்களுக்கான நிபந்தனைகளை அவர்கள் விதிப்பார்கள். அதை சாதாரணமாக இந்த உறுப்பினர்களை அவர் தெரிவு செய்யவில்லை. இவர்களுக்கான ப்ரொபோசல் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இந்த நிர்வாகத்தினர் இவர்களுடைய ஆரம்ப கட்ட வேலைகள் ஒரு சிலவற்றை முடித்த பின்னர் வக்ஃபு சபைக்கு மீண்டும் அழைக்கப்படுவார்கள். அழைக்கப்பட்டு இவர்களுக்கான ஒரு 10 அல்லது 15 நிபந்தனைகள் இவர்களுக்கு வழங்கப்படும். இந்த நிபந்தனைகளை இவர்கள் கட்டாயம் அமுல்படுத்த வேண்டும். அமுல்படுத்தாத விடத்து இந்த இடைக்கால நிர்வாகத்தை கூட அல்லது இந்த ஸ்பெஷல் ட்ரஸ்டி போர்ட்டை கூட நிறுத்துவதற்கான அதிகாரம் வக்ஃபு சபைக்கு உண்டு. அவை சாதாரணமாக ஊர்களில் காணப்படுகின்ற இந்த மரைக்காயர்கள் போன்றோ அல்லது நிரந்தரமான நிர்வாக சபையாக இந்த ஸ்பெஷல் ட்ரஸ்டி போர்டு இருக்க முடியாது. இவர்கள் ஒரு கடமையை செய்வதற்காக அல்லது ஒரு டாஸ்கை நிறைவேற்றுவதற்காக வந்தவர்களாகத்தான் கருதப்படுகின்றார்கள். அந்த அடிப்படையில் இதில் பல விஷயங்கள் அவர்கள் பேசியிருக்கின்றார்கள். இதில் நான் நினைக்கிறேன் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு கூட இந்த காலத்தில் கூட அவர்கள் சில இந்த ப்ரொபோசலை அடிப்படையாக கொண்டு அவர்களுடைய கடமைகளை பின்பற்றி வருவார்கள். என்ன நான் ஒன்று உங்களுக்கு குறிப்பிடுகின்றேன். கடந்த கால நிர்வாகத்தில் அவர்களிடம் இந்த மக்களுடைய கருத்துக்களை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு சஜஷன் பாக்ஸோ அல்லது ஒரு புத்தகமோ வைக்கப்படவில்லை. குறைபாடுகள் நிறைய இருந்தன. பள்ளிவாசலில் குறைபாடு இருந்தது, சொத்து சம்பந்தமான விடயங்களில் குறைபாடுகள் இருந்தது, இப்படி இருந்தது. ஆனால் அவர்களுக்கு மக்கள் சஜஷனை சொல்வதற்கான வழிவகைகள் இல்லை. ஒரு குறிப்பிட்ட ஒரு சில நபர்கள் செய்தன. ஆனால் இன்று இந்த புதிய நிர்வாகத்தினர் நான் ஊடகங்களிலும் பார்த்தேன், ஒரு சஜஷன் ஒரு புத்தகத்தை வைத்திருக்கிறார்கள். அந்த புத்தகத்தில் அவர்கள் கருத்துக்களை மக்களுடைய கருத்துக்களை அவர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். இப்ப இதில் நாங்கள் பார்த்தால் இதில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அது இருக்கின்றது. நான் பார்க்கிறேன், அதாவது பள்ளிவாசல் பரிபாலனத்தை மென்மேலும் திறம்பட செய்வதற்கு ஏதுவாக ஜமாத்தார்களின் ஆலோசனைகளையும் குறைகளையும் கேட்டறிவதற்காக விசேட ஆலோசனை பெட்டிகள் அல்லது புத்தகங்களை வைத்து பராமரித்தல். இதுவருடைய பள்ளிவாசல் நிர்வாக மேம்பாடு என்கின்ற விடயத்தில் இதை குறிப்பிட்டிருக்கிறார். இப்படி பல விடயங்கள் இருக்கின்றன. இந்த விடயங்களை அடிப்படையாக கொண்டுதான் இவர்கள் இந்த நிர்வாகத்தை கொண்டு செல்ல வேண்டும். அது உண்மையாக ஒரு நிர்வாகம் அல்லது ஒரு ஊரை பொறுத்தவரையில் இது முக்கியமான விடயம். என்னென்னு சொன்னால் பள்ளிவாசல்களின் சொத்துக்கள் ஏனைய தனிநபர்களுடைய சொத்துக்களை விட பராமரிப்பில் மிக மோசமாக இருக்கின்றன. நான் குறிப்பிட்ட அந்த 4 விடயங்களையும் ஜமாத்தாருடைய அட்டவணை இல்லை. அதே போன்று சொத்துக்களின் பராமரிப்பு, இதில் நாங்கள் பல குறைபாடுகளை பார்க்கின்றோம். இந்த சொத்துக்களின் பராமரிப்பு தங்களது சொந்த தொழில் நிறுவனங்கள் அல்லது கடைகளை விட பள்ளிவாசல் சொத்துக்கள் சரியாக பராமரிக்கப்படாமல் இருக்கின்றது. இது பெரிய ஒரு குறைபாடாக இருக்கின்றது. இந்த பள்ளிவாசலை பொறுத்தவரையில் பல கோடிக்கணக்கான வருமானம் உள்ள விடயங்கள் இருக்கின்றன. உதாரணமாக நெற்காணிகள் இருக்கின்றன. 68 அல்லது 80 கணக்கில் இருக்கின்றது. 80 ஏக்கருக்கு மேல, அதாவது நான் குறிப்பிடுகின்ற இந்த புத்தகத்தில் உள்ள ஆதாரங்களின்படி 80-85 ஏக்கர் இந்த காணி இருந்த விடயங்களை எமது முன்னோர்கள் செய்திருக்கிறார்கள். ஆனால் பின்னர் அது பகுதியாக குறைவடைந்து வந்திருக்கின்றது. அப்ப சரியான சில இடங்களில் குறிப்பிடுகின்றார்கள், காணியை தேடி போன போது காணியை காணவில்லை என்று. காணியை காணவில்லை என்பது உண்மையில் ஒரு சேவை பிளான் அல்லது ஒரு நில அளவையாளர் வரைபடம் சரியாக நம்மிடம் இருக்குமாயின் அந்த காணியை நாங்கள் கண்டுபிடித்திருக்கலாம். அப்ப இது சரியாக பராமரிக்கப்படாத ஒரு குறைபாடு நீண்ட காலமாக காணப்பட்டு வந்திருக்கின்றது. அதை இப்படி அதே போன்று கடைகளில் கிடைக்கின்ற வருமானங்கள் இப்ப தனியாரவருடைய கடையில் அவரது வாடகை 25,000 கொண்டால் பள்ளிவாசல் கடையில் 7,000 அல்லது 8,000 வழங்குகின்றார்கள். ஏன்னு சொன்னால் இது பள்ளிவாசல் சொத்துல அவங்களுக்கு பராமரிப்பதற்கு காணப்படுற சிரமங்களா, அல்லது பள்ளிவாசல் சொத்து என்று சொன்னால் நாங்கள் குறைந்த விலைக்கு தான் கொடுக்க வேண்டுமா, அல்லது குறிப்பிட்ட நபர்களுக்கு தான் அதை வழங்க வேண்டுமா, அல்லது அரசியல் அழுத்தமா என்கிற பல விடயங்கள் இதில் இருக்கின்றன. அவை கடந்த காலங்களை விட தற்காலத்தில் ஒரு டிரான்ஸ்பரன்சியான அல்லது ஒரு வெளிப்படைத்தன்மையான நிர்வாகத்தை இளைஞர்கள், சமூகம், ஏனையோர் எதிர்பார்க்கின்றார்கள். ஏன்னா எங்களுக்கு சமூக ஊடகங்கள் அதிகம், அதில் அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். ஒரு மறைவான ஒரு விடயத்தை அவர்கள் மூடி வைத்துக் கொண்டு இருக்க முடியாது. என்று சொன்னால் இந்த பள்ளிவாசலை பொறுத்தவரையில் நீண்ட காலமாக காணி பிரச்சனை தொடர்ச்சியாக பேசப்படுகின்றது. அதற்கான தீர்வுகளையோ அல்லது அதற்கான பதில்களையோ சரியாக வழங்கப்படவில்லை என்றால் இது ஒரு சாஃப்ட்வேருக்குரிய காலம்.
அல்லது நாங்கள் சொல்ற ஒரு மென்பொருள் என்று நாங்கள் சொல்லுகின்றோம், அல்லது நாங்கள் சொல்லுகின்ற என்ன அதாவது நம்ம ஹார்ட் காப்பியோட சாஃப்ட் காப்பி எலக்ட்ரானிக் மீடியா. அப்ப அந்த ஆவணங்களை அவர்கள் சாஃப்ட் காப்பி ஆகலாம், அதை மக்கள் பார்வையிடுவதற்கான வாய்ப்புகளை வழங்கலாம். அப்ப அப்படியான செயற்பாடுகளை ஒரு காணியை அளக்க வேண்டும் நாங்கள் போன்ல இருந்தே அளந்து கொள்ளலாம். நீங்கள் அழகாக சொல்லுகிறீர்கள். அப்ப அப்படியான விஷயங்கள் செய்யப்படும் போது இந்த ஏமாற்றல்கள், ஊழல்கள், வேணுமென்று மனிதர்களை இது செய்கிறது விடயங்களை செய்ய முடியாது. அப்ப இது டிரான்ஸ்பரன்சியான நிர்வாகத்தை புதிய சமுதாயம் எதிர்பார்க்கின்றது. ஆனால் கடந்த காலங்களில் அது ஒரு வெளிப்படைத்தன்மையாக இருக்கவில்லை. அதுக்குள் ஒரு மறைவான ஒரு அதிகாரம் இருந்தது, மறைவான ஒரு த்ரெட் அல்லது ஒரு அச்சுறுத்தல் இருந்தது. அப்ப அதை வைத்துத்தான் அல்லது மக்கள், நான் முதலில் உங்களுக்கு குறிப்பிட்டேன், பேச வேண்டும், பொது அமைப்புகள், புத்திஜீவிகள், உலமாக்கள் பேச வேண்டும் என்பதற்கான அடிப்படை வாய்ப்பு கூட மறக்கப்படுகிறது. அது உண்மையாக ஒரு பள்ளிவாசல் நிர்வாகமோ அல்லது நிர்வகிக்கின்ற ஒரு தலைவரோ அல்லது அதுக்கான பொறுப்புதாரியோ அப்படி செய்ய முடியாது. டிரான்ஸ்பரன்சியாக நாங்கள் இருந்தோமானால் அந்த விடயங்கள் இதில் முக்கியமாக இருக்கின்றன. என்னென்னு சொன்னால், இந்த பள்ளிவாசல் சொத்து காணிகள் அல்லது சொத்துக்கள் சரியாக கணக்கிடப்பட வேண்டும். இதற்கான வாடகை முறை செய்யப்பட வேண்டும். கணக்கிடப்படுவது மாத்திரமல்ல, அதாவது சரியாக அடையாளம் காணப்பட வேண்டும். கடந்த காலங்களில் அந்த நிர்வாகிகளால் சொல்லப்பட்ட வாக்குமூலங்கள் அல்லது அவர்களுடைய விடயங்களை பார்க்கின்ற போது அது சரியான கவனஈனமாக இருக்கின்றது. அதே போன்று நாங்கள் கணக்கறிக்கைகள் பல சம்பவங்களில் இந்த கணக்கறிக்கைகள் சரியாக முன்வைக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு பொதுமக்களிடையே உள்ளது. அப்ப இந்த புதிய நிர்வாகத்தினர் சம்பந்தமாக சொல்லுகின்ற ஒரு விடயம், அண்மையில் அவர்கள் அந்த கடந்த வெள்ளிக்கிழமை ஜும்மா பிரசங்கத்தின் பின்னர், நான் நினைக்கிறேன் ஒரு 20,000 ரூபாய் அல்லது 21,000 ரூபாய் கணக்காக இருக்கலாம், 22,000, நீங்கள் சரியா போயிருந்தார், அவர்கள் அதில் காட்சிப்படுத்தினார்கள். அப்ப நானும் அந்த பள்ளிக்கு தான் போயிருந்தேன். நான் பார்த்தேன் பெரிய ஒரு கூட்டம் கணக்கறிக்கையை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப என்னென்று விசாரிச்சு, நீண்ட காலத்துக்கு பிறகு ஜும்மாவுடைய வருமானம் ஜும்மா முடிகின்ற போது அதில் போடப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக இடம்பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தொடர்ச்சியாக இடம்பெற வேண்டும். ஏனென்று சொன்னால், இதில் இப்ப நிர்வாகியாக நியமிக்கப்படுபவர் அவருடைய சொந்த பணத்தை அங்கு போடுவதில்லை. அவருக்கு பொதுமக்கள் பணம் கொடுக்கின்றார்கள். அந்த பொதுமக்கள் கொடுக்கின்ற பணத்தை அவர் எண்ணி அதே டைமில் போடுவதற்கு அவர் இருக்கின்ற பிரச்சனை என்ன? எந்த பிரச்சனையும் இல்லையே. அவருடைய சொந்த பணத்தை 50,000 போட்டு நோட்டீஸ் போர்டில் போடுறா பரவாயில்லை. அவர் என்ன செய்யணும், அந்த போடுகின்ற காசை எண்ணி அந்த நோட்டீஸ் போர்டில் போடுறதுல அது மக்களுக்கு பெரிய ஒரு பலத்தை சந்தோஷத்தை கொண்டு வந்திருக்கின்றது. அது போடாவிட்டால் பலத்தை சந்தேகத்தை கொண்டு வரும். அதே ஒரு நிர்வாகம் மக்களுடைய மனங்களை கவர வேண்டுமானால் இந்த 2 அப்ரோச்சஸ், கடந்த காலத்துக்கும் இதுக்கும் இடையில இருந்த வித்தியாசம் இப்படித்தான் இருக்கின்றது. அதே கொண்டு நான் நினைக்கிறேன், ஒரு கடந்த 3 நாட்களுக்கு முதல் தேங்காய் வருமானம் 14,000 மட்டாக என்று அதை போட்ட போதும் மக்கள் அதை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். நீண்ட காலத்துக்கு பிறகு இப்படி போடுகின்றார்கள். இவ்வளவு வருமானம் தேங்காய் மூலம் வருகின்றதா, இவ்வளவு வருமானம் ஜும்மாவில் வருகின்றதா, அப்படி ஒரு டிரான்ஸ்பரன்சியாக நாங்கள் இருக்க வேண்டியது. அப்படின்னு சொன்னா இவ்வளவு காலமும் இந்த மக்கள் இவ்வாறான விடயங்களை எதிர்பார்த்திருக்கின்ற அதுதான் உண்மை. ஏன்னா மக்களுக்கிட பலத்தை எதிர்பார்க்க இருந்தது என்றால், இன்று பள்ளிவாசலை நோக்கி மக்கள் திசைமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். எல்லோரும் இப்ப வைக்கப்பட்ட தனிநபர்கள், இவர்கள் யார், இவரை எது போட்டிருக்கிறார்கள், இவரை போட்டிருக்கிற சரியா, இவரை போட்டிருக்கிறது பிள்ளையா, இவரை ஏன் போட்டார்கள் அல்ல என்கின்ற ஒரு விமர்சனத்துக்குள் பள்ளிவாசல் வந்திருக்கின்றது. இதுதான் முதலாவது வெற்றி. அந்த கடந்த 17 வருடமாக ஒரு முகத்தை பார்த்த மக்களுக்கு இன்று பல முகங்களை பார்க்கின்றார்கள், நிர்வாகிகளாக பார்க்கின்றார்கள். அவர்களை இவர் பொருத்தமா, இவர் இல்லையா என்கின்ற ஒரு செய்தி மக்களுக்குள்ளே இன்று சென்றிருக்கின்றது. எல்லோருமே பார்க்கின்றார். பள்ளிவாசலை நோக்கி இந்த ஊர் திரும்பி இருக்கின்றது. இது முதலாவது சக்சஸ் என்று நாங்கள் சொல்லலாம். ஏனென்று சொன்னால், ஊழல்வாதிகள் இனி ஊழல் செய்ய முடியாது. புதிய நிர்வாகமோ பழைய நிர்வாகமோ, ஆனா புதிய நிர்வாகிகள் அதை செய்ய முடியாது தொடர்ச்சியா. அப்படி அவர்கள் எண்ணம் இருந்தாலும், ஏன்னா மக்களுடைய பார்வை பள்ளிவாசலை நோக்கி திருக்கின்றது. அவருடைய ஆர்வங்கள், இயக்கங்கள், அவர்களுடைய ஆலோசனைகள் இன்று பள்ளிவாசலை நோக்கி வந்திருக்கின்றது. இது முதலாவது வெற்றியாக நான் கருதுகின்றேன். என்று சொன்னால், மக்கள் அதை ஒப்சர்வ் பண்ணுகின்றார்கள், என்ன நடக்கின்றது என்று. அப்ப கணக்கறிக்கையில் அவர்கள் இனி கணக்கு விட இயலாது. முந்தைய காலத்தில் அந்த அவ்வாறான ஒரு டிரான்ஸ்பரன்சியாக இருக்கவில்லை. அதுதான் இப்ப தற்போது மக்களுக்கு இடையிலே இந்த பள்ளிவாசல் பற்றிய ஒரு உரையாடல், ஒரு டயலாக் ஒன்று ஊரை சுற்றி உலாவுகின்றது. பள்ளிவாசல் அழகுபடுத்தப்படுகின்றது, பள்ளிவாசல் இதில் செய்கின்றார்கள், பள்ளிவாசலில் புதிய நிர்வாகம் வந்திருக்கின்றது என்கின்ற ஒரு அங்கலாய்ப்பும் அதே போல ஒரு சந்தோஷமும் வந்ததற்கான காரணத்தினொன்று இவர்கள் கணக்கறிக்கையை போட்டிருக்கிறார்கள்.
இவர்கள் அதே போன்று இவர்கள் ஒரு முன்மொழிவுக்கான ஆலோசனை புத்தகங்களை வைத்திருக்கிறார்கள். அதே போன்று ஏனைய செயற்பாடுகளை இவர் செய்தார்கள். மலசல கூடம் சுத்திகரிக்கப்படுகின்றது. கரண்ட் விஷயங்களை அவர்கள் கடந்த ஜும்மாவின் போதோ மின் இணைப்பு அதனுடைய கெப்பாசிட்டி காணாத காரணமாக நினைக்கிறேன் 30 ஆம்பியர் சொல்லி அதுக்கு பிறகு 60 இன்றைய மாத்திருக்கிறார். இப்படி இதெல்லாம் நீண்ட காலமாக கவனிக்கப்படாமல் கிடந்த குறைபாடு. இதில் நாங்கள் யாரையும் குறை சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் இந்த குறைபாடுகள் ஒரு சிறிய குழுவினால் இதை செய்ய முடியாது. ஒரு பெரிய ஒரு பள்ளிவாசல், அது மெயினோரத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு பள்ளிவாசல். இந்த பள்ளிவாசலை ஒரு சாதாரண ஒரு 3-4 பேர் செய்ய முடியாது. ஆனால் அவர்கள் விட்ட குறை 3-4 பேர்களால் செய்ய முடியாவிட்டால் அவர்கள் பாரம் கொடுத்திருக்க வேண்டும். அவர்கள் எங்களால் முடியாது, வேறு யாராவது செய்யுங்கள் என்று பாரம் கொடுத்திருக்க. பாரம் கொடுக்கவும் இல்லை, சரியாக செய்யவும் இல்லை. அதான் அங்க நடந்த சிக்கலாக காணப்படுது. அவை இவர் புதிய நிர்வாகிகள் ஆழ்பலம் அதிகம், புதியவர்கள் வந்திருக்கிறார்கள், ஆர்வமுள்ளவர்கள் வந்திருக்கிறார்கள், இளைஞர்கள் இருக்கின்றார்கள். அது அடுத்த பலமாக நான் கருதுகின்றேன். ஆகவே அவர்கள் இந்த விடயங்களில் அவர்களுடைய தொழில்நுட்பம், அவருடைய பலம் எல்லாவற்றையும் பயன்படுத்தி இதில் மிகவும் சிறப்பாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறதாகத்தான் நான் கருதுகின்றேன். நிச்சயமாக நீங்கள் சொல்வதை பார்த்தால் மக்களுடைய பல நாள் எதிர்பார்ப்புகள் இந்த நிர்வாகத்தினால் மாற்றப்படும், அல்லது இந்த நிர்வாகம் எங்களுக்கு தரும் என்று இந்த ஊர் மக்கள் நம்புகின்றதை போல் உங்களுடைய அந்த கருத்துக்கள் இருக்கிறது. ஆனால் இந்த நிர்வாகம் அதனை வழங்க வேண்டும். என்னன்னு சொன்னால் இந்த மக்களுடைய எதிர்பார்ப்புகள் அவ்வாறு இருக்கிறது என்று நீங்கள் தான் சொன்னீர்கள். அதுபோல இந்த நிர்வாகத்திலே இணைக்கப்பட்டிருக்கிற பல தரப்பினர் இணைக்கப்பட்டிருக்கிறார். அதாவது பல வாரியான குறிப்புகள், அதாவது இதுல கேள்விகளும் வந்திருக்கிறது, சம்பந்தமான கேள்விகளும் வந்திருக்கிறது. வெவ்வேறான அமைப்புகளை சேர்ந்தவர்கள், வெவ்வேறான கொள்கைகளை சேர்ந்தவர்கள் அவ்வாறு இருக்கு. இது எவ்வாறு தெரிவு செய்யப்பட்டது? அதாவது நான் ஒரு விடயத்தை குறிப்பிடுகின்றேன். இந்த பள்ளிவாசலுக்கு நீண்ட காலமாக நான் வகு சபையில் அந்த விடயங்களை பார்த்தேன். அதாவது நீண்ட காலமாக நிர்வாகம் நியமிக்கப்படாததற்கான காரணங்களில் ஒன்றாக இவர்கள் குறிப்பிட்டது, இந்த ஊரில் பல இயக்கங்கள் இருக்கின்றார்கள், பல குழுக்கள் இருக்கின்றார்கள். ஆகவே நிர்வாகம் தெரிவு செய்ய முடியாது. நிர்வாக தெரிவு இடம்பெறுகின்ற போது அவர்கள் சண்டைக்கு வருவார்கள், இரத்த கலரை வரும், பிரச்சனைகள் வரும். ஆகவே நிர்வாகம் தெரிய முடியாது என்கின்ற காரணங்கள் தான் சொல்லப்பட்டது தவிர இந்த அமைப்புகளை டிஃபரண்ட் கருத்தியல் உள்ளவர்களை ஒன்றிணைப்பது எவ்வாறு, இதற்கான மெக்கானிசம் என்ன என்பதை பற்றி அவர்கள் சிந்திக்கவில்லை. ஒரு தரப்பினரிடம் அவர்களுடைய குறைபாடை சொல்லி அந்த தரப்பினர் உங்களுக்கு பிரச்சனையா இருப்பார்கள், இந்த தரப்பினர் சொன்னார்கள் அந்த தரப்பினர் பிரச்சனையா இருப்பார். அதே போன்று வெளியூர்களுக்கு வழங்கப்பட்ட செய்தி, குறிப்பாக முஸ்லிம் கலாச்சார திணைக்களம், வக்பு சபைக்கு வழங்கப்பட்ட திணைக்களம், கல்முனை என்பது நிர்வாகம் ஒன்றை தெரிவு செய்ய முடியாத சண்டைக்காரர்கள் அல்லது குழப்பவாதிகள் இருக்கின்ற ஊர் என்கின்ற செய்தி வழங்கப்பட்டிருக்கிறது. அது மறு கருத்து அதுதான். அப்ப இந்த ஊர் ஒரு பாரம்பரியமான ஊர், நல்ல மக்கள் வாழுகின்ற ஊர். இந்த செய்தியை சொல்லியே அந்த நிர்வாகத்தை தக்க வைத்திருக்கின்றார்கள். ஆனால் இன்று பல அமைப்புகள் கொண்டவர்கள் வந்திருக்கிறார்கள் இந்த நிர்வாகத்தில். அதாவது பல அமைப்புகள் இருந்துதான் அந்த வக்பு சபை அந்த நபர்களை தெரிவு செய்திருக்கின்றது. ஆனால் இவருடைய தெரிவு முறையை பார்க்கின்ற போது உதாரணத்து தலைவர் தெரிவு, இந்த தலைவர் தெரிவு என்பது ஒருவர் பிரேரிக்க ஒருவர் ஆமோதிக்க ஏகமனதான தெரிவாக இடம்பெற்றிருக்கிறது. 22 நபர்களுக்குள்ளே அதுல சமூகம் அளித்தவர்களுக்குள்ளே அந்த தலைவர் என்பவரை ஒருவர் பிரேரிக்க ஒருவர் ஆமோதிக்க மற்ற அனைவரும் இவரை தலைவராக ஏற்றுக்கொள்கின்றோம். ஏகமான தெரிவு நாங்கள் சொல்றோம். அதே போன்று செயலாளரை ஒருவர் பிரேரிக்க ஒருவர் ஆமோதிக்க ஏகமனதான தெரிவு இடம்பெற்றிருக்கின்றது. பொருளாளரை அனைத்து தெரிவுகளும் ஏகமனதான தெரிவாக இடம்பெற்றிருக்கின்றது. இப்ப நீங்கள் குறிப்பிட்டீர்கள், பலர் கேள்விகளை கேட்கின்றார்கள், டிஃபரெண்ட் அமைப்பை சேர்ந்த. அவை இது ஒரு நல்ல சகுனமாகத்தான் நான் கருதுகின்றேன். ஏனென்று சொன்னால் வெளியில் பிரச்சனைக்குரியவர்கள் அந்த அமைப்பினருக்கு இந்த அமைப்பினர் உடன்பாடு இல்லை, இவர்களுக்கு அவர்கள் உடன்பாடு இல்லை என்கிற கருத்தியலை தாண்டி இந்த ஊரை, இந்த பள்ளிவாசலை, இந்த நிர்வாகத்தை நாங்கள் செய்வதற்காக நாங்கள் ஒன்றிணைவோம், ஏகோபித்து நாங்கள் தெரிவு செய்வோம் என்கின்ற ஒரு நல்ல சகுனத்தை இதில் காட்டியிருக்கின்றார்கள். இது ஒரு சிறந்த நடத்தையாக அல்லது சிறந்த ஒரு விடயமாகத்தான் நான் கருதுகின்றேன். அது மட்டுமல்ல, இந்த பள்ளிவாசலிலிருந்து இந்த மாற்றம் ஒன்று நாங்கள் புதிய தெரிவை சொல்லுகின்றோம். இந்த நிர்வாகம் வந்த முறை ஒன்று இருக்கின்றது, நான் முதலில் குறிப்பிட்டேன். ஆனாலும் இந்த முறை கடந்த காலங்களில் சண்டை, பள்ளிவாசலில் அடிபிடி அல்லது போலீஸ் பிரச்சனைகளோடு தான் இது நிறைவு வரும். புதிய ஆக்கள் வந்து சண்டை பிடிப்பார்கள், போலீஸுக்கு போவார்கள், கேஸ் ஆகும், அதுக்கு பிறகு வருவார்கள். அடித்து விரட்டிய வரலாறுகள் இந்த பள்ளிவாசலுக்கு உண்டு. துக்ககரமான சம்பவம் தான். ஆனால் குறிப்பிட வேண்டியிருக்கின்றது, அடித்து விரட்டி விட்டுத்தான் ஒரு நிர்வாகம் வந்தது.
கடந்த கால நிர்வாகம் அவ்வாறு தான் வந்தது. அந்த நிர்வாகம் இருந்தவர்களை அடித்து விரட்டி ஜும்மாவில் பெரிய கலவரமாகித்தான் அவங்களுடைய ஆவணங்களை ஒப்படைக்க முடியாது என்று சொல்லி ஊர் மக்கள் எல்லாம் கூடி பெரிய குழப்பம் போட்டு தான் இந்த நிர்வாகம் வந்தது, கடந்த கால நிர்வாகம். ஆனா இந்த நிர்வாகம் அப்படி வரவில்லை. இதனுடைய பிறப்பு ஒரு சுகப்பிரசவமாக இருக்கின்றது. நான் சொல்லுவேன்றால் அதுதான் சொல்லு, ஒரு சுகப்பிரசவமாக இருக்கின்றது. என்ன சொன்னால் கடந்த நிர்வாகத்திடம் இருந்து இவர்களுடைய அந்த அந்த நிர்வாகம் வருகின்ற முறை வக்பு சபையினால் நியாயமாக நியமிக்கப்படுகின்றார்கள். எந்தவித ஒரு நகைக்கீறல் கூட இல்லாது ஒரு பண்பாடான ஒரு நிர்வாகம் அல்லது ஒரு பண்பாட்டோடு வருகிறது. இது பெரிய ஒரு மாற்றம். என்னென்னு சொன்னால் இந்த நிர்வாகம், நான் அதில் சில விடயங்களில் ஈடுபட்டேன். ஒரு 3 வருட கால இந்த முயற்சிக்கான காரணம், ஒரு நாளிலே சண்டை பிடித்து அடித்து பறித்திருக்கலாம் அல்லது பிரச்சனை பற்றிருக்கலாம். ஆனால் அவ்வாறு இடம்பெறவில்லை. முறையாக சட்ட ரீதியாக எதற்கான வழிமுறைகள் இருக்கின்றதோ அந்த வழிமுறைகளின் ஊடாக சென்றுதான் இந்த நிர்வாகம் வந்திருக்கின்றது. அதே போன்றுதான் இவருடைய தெரிவும் இடம்பெற்றிருக்கின்றது. ஏகமனதான தெரிவு இடம்பெற்றிருக்கிறது. இன்று ஏகோபித்த முடிவோடு அவர்கள் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு நல்ல முடிவாகத்தான் நான் கருதுகின்றேன். என்ன பொறுத்தவரை இது இந்த ஊருக்கான இவர்கள் கொஞ்சம், அதாவது இவர்கள் ஸ்பெஷல் ட்ரஸ்டி போர்டு தானே, இந்த ஸ்பெஷல் ட்ரஸ்டி போர்டு ஒரு முன்னுதாரணமாக இந்த நிர்வாகத்தை கொண்டு சென்று வக்பு சபையினால் வழங்கப்படுகின்ற நிபந்தனைகளை இவர்கள் சரியாக நிறைவேற்றினால் இதற்கு பின்னர் வருகின்ற ஒரு நிர்வாகம், அதாவது இந்த 3.5 வருடங்களுக்கு பின்னர் மக்களால் அல்லது யாப்பின்படி தெரிவு செய்யப்படுகின்ற நிர்வாகம் இலகுவாக ஒரு சிறந்த ஒரு மெத்தடாலஜி அல்லது ஒரு முறையை பயன்படுத்தி வருவதற்கான ஒரு வாய்ப்பை இவர்கள் உருவாக்கலாம். ஏனென்றால் சமூகத்திலும் டிஃபரெண்ட் கருத்தியல் உள்ளவர்கள், இயக்கங்கள் உள்ளவர்கள், கொள்கை உள்ளவர்கள் இருக்கின்றார்கள். அப்ப இவர்கள் ஒன்றிணைந்த ஒரு உதாரணத்தை காட்டுகின்ற போது, ஒரே வழியில் பயணிக்கின்ற போது அவர்களும் ஊருக்காக, நிர்வாகத்துக்காக, சமூகத்தின் நலனுக்காக ஒன்று சேருவதற்கான வாய்ப்புக்கான ஒரு அடித்தளம் இடப்பட்டதாகவே நான் இதனை கருதுகின்றேன். இந்த சந்தர்ப்பத்திலே பல கேள்விகள் இங்கே வந்திருக்கிறது. அதனை நாங்கள் நினைக்கலாம். சில கேள்விகள் அழுத்தமாக கேட்கப்பட்டிருக்கிறது. இந்த நிர்வாகத்தில் ஏன் சியாக்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் அவ்வாறான கேள்விகளும் வந்திருக்கிறது. இப்ப நாங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு இயக்கமாகத்தான் பார்க்கின்றோம். சியாக்கள் என்றோ, யாரும் சியாக்கள் என்று முத்திரை குத்தப்பட்டவர்கள் அல்ல. யாரும் சியாக்கள் என்றோ அல்லது என்றால் இந்த ஊரை பொறுத்தவரையில் நாங்கள் எல்லோரும் 100% நல்லவர்கள் என்று நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோம். மற்ற மக்களிடம் நாங்களே அளக்கின்ற போது அவர்கள் குறைவாகத்தான் அளக்கின்றார்கள். அது சாதாரணமாக எல்லாரும் ஏற்று யாரை நாங்கள் போட்டாலும் அது சொல்லுவார், இவர் இப்படியானவர், இவர் இப்படியானவர், இவர் இப்படியானவர். என்னென்னு சொன்னா இப்ப நாங்கள் சியா இதுல இருக்குதா இல்லையாங்கிறது ஒரு கருத்து இதுல இருக்கட்டும். ஏனென்று சொன்னால் இப்ப சர்வதேச ரீதியாக கூட இந்த ஈரானுடைய பகிபாகம், இன்று நாங்கள் பலஸ்தீன விடயத்தில் ஈரான் அதிகமாக முன்னுரிமை வழங்குகின்றது. ஈரான் எங்களுக்கு உணவு தருகின்றது அல்லது எங்களுக்கான உமாவயா திட்டத்தை அவர்கள் ஆரம்பித்தார்கள். ஈரான் ஜனாதிபதி இறந்த போதோ நாங்கள் எல்லோருமே கவலைப்பட்டோம். நாங்கள் ஜனாசா தொழுவித்தோம், அந்த நாட்டுக்காக நாங்கள் துவா செய்தோம். இவ்வளவுலாம் நாங்கள் செய்துவிட்டு எங்களுக்குள் இருக்கிற ஒரு நபரையோ அல்லது ஒரு கூட்டத்தையோ இவர்கள் சியாக்கள், இவர்களை செய்ய முடியாது என்கின்ற கருத்துக்கு நான் உடன்பாட்டவன் அல்ல. என்றால் ஒரு சமூகம் அவர் சியாக்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது, அது ஒருவருடைய டிஃபரெண்ட். ஆனால் இப்ப உதாரணத்துக்கு நான் ஒரு விடயத்தை சொல்லுகிறேன். இந்த பள்ளிவாசலுக்கு ஒரு வரலாறு இருக்கின்றது. இப்ப சாதாரணமாக சொல்வார்கள், இந்த புத்தகம் கல்மைக்குடி முஹிதீன் ஜும்மா பள்ளிவாசல் வரலாறு. அப்ப இதில் ஆசிரியர்களாக 2 பேர் இருக்கிறார்கள். ஒன்று ஹாஜி உஸ்மான் சாஹிப், அதே போன்று எஸ் ஆதம் பாவா. இவர்கள் 2 பேரும் டிஃபரெண்ட் கருத்தியலுக்கு உள்ளவர்கள், டிஃபரெண்ட் கருத்தியல் உள்ளவர்கள். நீங்க பேசுகின்ற கருத்தியலுக்குள்ள ஒருவர் உட்பட்டவர் இருக்கிறார், இன்னொரு டிஃபரெண்ட். ஆனா அவர்கள் சேர்ந்து ஒரு அழகான புத்தகத்தை, அதாவது கல்மைக்குடி ஜும்மா பள்ளிவாசலுக்கான ஒரு வரலாற்றை தொகுத்தவர்கள் அவர்கள். அதை கருத்தியல் ரீதியாக நாங்கள் டிஃபரெண்டாக இருந்தாலும் ஊரொற்றுமைக்கு நாங்கள் சேருவோம். நிர்வாகிகளை பொறுத்தவரையில் நிர்வாகம் செய்வதற்கு தான் வருகின்றார்கள். அவர்கள் குத்பா ஓதுவதில்லை அல்லது அவர்கள் ஏனைய சமய விஷயம் செய்வதில்லை. அவர்கள் பள்ளிவாசலை நிர்வகிக்கின்றவர்கள். அதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாங்கள் உலமா சபை அல்ல, நாங்கள் வேற தியோலஜிக்கல் பேசுகிறார்கள் அல்ல, இறையியல் பேசுபவர்கள் அல்ல, நிர்வாகம் செய்வர்கள். ஒரு குப்பையை புறக்குவது, பள்ளிவாசலின் குப்பையை நாங்கள் வெளியே அனுப்புவது அல்லது பள்ளிவாசல் மலசல கூடத்தை சுத்தமாக வைத்திருப்பது, பள்ளிவாசலுக்கான ஒரு ஒழுங்குமுறையை பேணுவதற்கு அது யாரும் செய்யலாம் என்றுதான் எனது தனிப்பட்ட கருத்து. யாரும் அதை செய்யலாம். ஏனென்றால் நாங்கள் எத்தனையோ பிற நபர்களோடு வாழ்கின்றோம், பிற சமயத்தவர்களோடு வாழ்கின்றோம், எல்லோரும் நாங்கள் வாழ்கின்றோம். அவை பள்ளிவாசலில் உள்ள இந்த விடயங்களை செய்வதற்கு அவர் அந்த கொள்கையை சேர்ந்தவர் குப்பை உறக்க முடியாது, இந்த கொள்கையை சேர்ந்தவர் மலசலம் கூட கழுவ முடியாது என்று நாங்கள் சொல்ல முடியாது. ஏனென்றால் இந்த புதிய நிர்வாகம் வந்த பின்னர் அவர்கள் முதலாவது பணியாக பள்ளிவாசல் மலசல கூடத்தை சுத்தம் செய்தார்கள் நிர்வாகி. சந்தோஷமான ஒரு விடயம். என்னென்னு சொன்னால் நிர்வாகி என்பவர்கள் மக்களுக்கான முன்மாதிரியாக இருக்க வேண்டும்.
முன்மாதிரியா இருக்கும் என்று அவர்கள் அதை செய்ததன் பின்னர் தான் மக்கள் அதை செய்வார்கள். எல்லாத்துக்கும் நாங்க காசையோ பணத்தையோ கொடுத்து எல்லாமே செய்யறோம் நாங்க நிர்வாகி தேவையில்லை, அது காசாலை பணத்தால செய்து கொண்டிருக்கலாம். ஆகவே இந்த விடயத்தை அடிப்படையில் நீங்கள் கேட்ட கேள்வி சமூகத்தில் அந்த சமூகத்தில் என்ன வகையான விடயங்கள் காணப்படுகிறோ அவர்கள் உள்ளடக்கத்தான நிர்வாகம் அமையும். அடுத்தது அது வக்பு போர்டினால் நியமிக்கப்பட்டது. நான் முதல்ல சொன்னேன், வக்பு போர்டினால் நியமிக்கப்பட்டது. அவர்களுடைய கான்செப்டில் அவர்களை சேர்க்கலாமா இல்லையா என்கிறது அவர்களைத்தான் நாங்கள் கேட்க வேண்டும். தவிர எனது கருத்து அந்த சமூகத்தில் வாழ்கின்றவர்களை இங்கிருந்து அனுப்பப்பட்ட அந்த தகவலின் அடிப்படையில் அந்த லிஸ்டின் அடிப்படையில் டிஃப்ரெண்ட் லிஸ்ட் போயிருக்கிறது. அந்த டிஃப்ரெண்ட் லிஸ்டுகள் அதே போன்று அவர்கள் சிலரை போட்டு இதை செய்ய வேண்டும் என்கின்ற அடிப்படையில் வக்பு சபையினாலும் சிலர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவை வித்தியாசமான கருத்தியலை கொண்டவர்கள் ஒருமித்த கருத்துக்கு வந்திருக்கிறார்கள். அது நல்ல விடயம். அதுபோல முகமது தாரிக் கேட்டுக்கிறார், சிலர் சொல்கின்றார்கள் இந்த பள்ளியை பதிவு செய்த முஸ்லிம் கலாச்சார பண்பாட்டு அலுவலர்கள் திணைக்களத்தின் பதிவு இலக்கம் தரப்பட்ட கடிதத்தில் இல்லை என்று கூறுகின்றால் இது பற்றி தெளிவுபடுத்துங்கள் அப்படின்னு. அது சாதாரணமாக ஒரு கிளரிக்கல் மிஸ்டேக். வக்பு சபையில் இந்த 2 பள்ளிவாசல்களும் ஒரே பதிவின் 2 பள்ளிவாசல்கள், அதாவது கல்னைக்குடி அல்லது கல்னை முஹிதீன் ஜும்மா பள்ளிவாசலின் கீழ் தான் கடற்கரை பள்ளிவாசல் நாவூராண்டை தர்கா உள்ளது. அப்ப ஒரு சிலர் தான் ஒரு பள்ளிவாசலுக்கு போடுங்க, அதாவது இந்த பள்ளிவாசலுக்கு போடுகின்ற நிர்வாகம் தான் அதையும் பரிபாலனை செய்யும் என்கின்ற ஒரு மனநிலையில் அவர்கள் இருந்தார்கள். அப்ப ஆகவே அதற்கான கடிதம் அந்த நிர்வாகத்துக்குள்ளே அது வரும். ஒரு நிர்வாகம் மட்டும் அது வெறும் தானே என்கின்ற அளவு அங்கு வேற நிர்வாகம் இல்ல நான் சொல்லுவார். ஆனால் பாஸ் பிராக்டிஸ் பாஸ் பிராக்டிஸ் இருக்கிறது. 2 பள்ளிவாசலுடைய அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் அதுல மென்ஷன் பண்ணணும். அவை நாங்கள் அதை அல்லது அந்த புதிய நிர்வாகம் அல்லது நாங்கள் அதை கேட்ட போது அவர்கள் சொன்னார்கள் அப்படி பாஸ் பிராக்டிஸ் அப்படி இருக்குமென்னு சொன்னா நாங்க மென்ஷன் பண்ணி அடுத்த லெட்டர் சாரம்னு சொல்லி அவை நேற்று நான் நினைக்கிறேன் அந்த புதிய லெட்டர் வந்ததாக சமூக ஊடகங்களில் வந்திருக்கின்றது. அவை இது ஒரு கிளரிக்கல் மிஸ்டேக்காகத்தான் அல்லது ஒரு டைப்பிங் எரராகத்தான் நான் கருதுகின்றேன். அது சரி செய்யப்பட்டு விட்டது. அது சாதாரணமாக இடம்பெறுவது. அவர்கள் ஒரு நிர்வாகத்தின் கீழ் தான் அடுத்த நிர்வாகம் சொல்றாங்க. நீங்கள் குறிப்பிட்டது ஒரு விடயம் கேட்டீர்கள், இந்த நிர்வாகத்தின் கீழா இந்த நிர்வாகத்தின் கீழ் தான் நாகூர் ஆண்டகை தர்கா அல்லது கடற்கரை பள்ளிவாசலின் பூரண நிர்வாகம் காணப்படுகிறது. ஆனால் அங்கு இடம்பெறுகின்ற விழா காலத்துக்கு அல்லது கொடியேற்ற காலம் அல்லது அங்கு பரிபாலனம் செய்வதற்கு இந்த குழுவினருடன் அல்லது இந்த நிர்வாகத்தினுடன் இணைந்த ஒரு சில குழுவினரை உள்வாங்கி வேலைகள் இடம்பெறும். தலைவர் செயலாளர் அப்படி இல்லை, தலைவர் செயலாளர் பொருளாளர் மொய்தீன் ஆண்ட தர்கா அல்லது இந்த பள்ளிவாசலுடைய நிர்வாகம் தான் அங்கும் நிர்வாகமா இருக்கும். ஆனால் அந்த விழாக்குழு செயற்பாட்டுக்காக ஒரு சிலர் இணைக்கப்படலாம் என்று அது அந்த பள்ளிவாசல் விடயத்துக்கு மட்டுமல்ல. அது இந்த நிர்வாகிகள் 22 பேர் இருக்கிறார்கள். இந்த 22 பேரையும் வைத்து கிட்டத்தட்ட ஒருவருக்குள்ள 10 பேரை வைத்தால் எத்தனை பேர் வரும்? ஒரு ஆளுக்குள்ள 10 பேர் வைத்து நிர்வாகத்தை கொண்டு வரலாம். உதாரணத்துக்கு ஒரு வரலாற்று குழு, வரலாற்று எழுதுவதற்கான குழு. அப்ப ஊரில் உள்ள வரலாறு எழுதுவதற்கான ஆட்களை சேர்த்து ஒரு நிர்வாகி கீழே அதை போட்ட ஒரு 10 பேர் இயங்குவார்கள். அதே போன்று ஊர்ல சமூக பிரச்சனைகளை ஆராய்வதற்கான குழு, அதற்கு ஒரு 10 பேர் அல்லது 15 பேர் போட்டு அவர்கள் இயங்கலாம். அதே போன்று காணிகளை அளவீடு செய்வதற்கான ஒரு குழு, அதே போன்று கல்முனையில் ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு பிரதேச பிரச்சனையாகவோ அல்லது மீனவர் பிரச்சனையோ ஆராய்வதற்கான குழு. இப்படி ஊர் மக்களை இணைத்து ஒரு 250-300 பேர் கொண்ட குழுக்களை உருவாக்கலாம். அது அந்த நிர்வாக சபைக்கு அந்த அதிகாரம் இருக்கின்றது அந்தந்த காலத்துக்கு ஏற்ப. அதே போன்றுதான் இந்த கொடியேற்ற காலத்துக்கான ஒரு குழுவை அவர்கள் உருவாக்கலாம். அந்த பர்பஸ் அடிப்படையாக கொண்டு அதே போன்றுதான் வரலாற்றை எழுதுவதற்கான குழு அல்லது ஏனைய குழு. கடந்த காலத்திலும் அது இருந்தது. அது அவர்கள் இருந்தால் அதனுடைய கணக்கறிக்கைகள் ஏனைய விடயங்களுக்கு 100% பொறுப்பாக இருப்பார்கள். வக்பு சபையினால் நியமிக்கப்பட்ட நிர்வாகத்தினரை தவிர அந்த புதிதாக இணைக்கப்பட்ட அவர்கள் அல்ல. அவர்கள் ஒரு இணைக்கப்படுவாங்க. இந்த 22 பேருக்குள்ளே இருந்து இணைக்கப்படுவார்கள் அல்ல வேறு நபர்களை நாங்கள் இணைக்கலாம். வேறு நபர்களை நாங்கள் இணைக்கலாம். வேறு நபர்களை அந்த பர்பஸுக்காக வேண்டி இணைக்கலாம். இணைத்து அவர்களுடைய செயற்பாட்டுக்கு இருக்கின்றவர்கள் கூட இருக்கலாம். இருக்கின்றவர்களும் இருக்கலாம். இந்த உதாரணத்துக்கு ஒரு 3 பேர் நிர்வாகிகளை சேர்த்து இன்னும் ஒரு 7 பேரை எக்ஸ்ட்ராவாக போட்டு ஒரு 10 பேர் கொண்ட குழுவாக நியமிக்கலாம். அல்லது ஒரு நபரை போட்டு 22 பேருக்கும் 10 பேரை போட்டு 220 பேரா 210 பேரையும் நியமிக்கலாம். அப்ப அந்தந்த பர்பஸை பொறுத்து அந்த நிர்வாகம் எடுக்கின்ற முடிவாக அமையுமே தவிர அது கட்டாயமான ஒன்று அல்ல. அதுபோல இன்னும் ஒரு கேள்வி வந்திருக்கிறது. பள்ளியின் பெயர் குறிப்பிடப்படாமல் வெறுமனே ஜும்மா பள்ளி என்றுதான் குறிப்பிட்டு உள்ளது. ஏன் இந்த நிலை அவ்வாறு கேட்டிருக்கின்றார் என்று சொன்னால் இந்த பெயர் பதிவு விடயங்களில் நாங்களும் நீண்ட காலமாக ஒரு குறைபாடை சொல்லி வருகின்றோம். ஏனென்று சொன்னால்
வக்பு சபையில் பதியப்பட்டிருக்கின்ற பெயர் வேறொரு பெயரில் இருக்கின்றது, பள்ளிவாசலில் உள்ள பெயர் வேறொரு பெயரில் இருக்கின்றது. அதே போன்று அதனுடைய ஆவணங்களில் நான் சில விடயங்களை இந்த பொது தொலைக்காட்சி அல்லது பொது நிகழ்வு என்பதால் நான் சில விடயங்களை இடத்தில் கூற முடியாத நிலையில் இருக்கின்றேன் என்று சொன்னால் சில ஆவண குறைபாடு நிறைய இருக்கின்றது. ஆவணங்கள், இதனுடைய பதிவு தொடர்பான விஷயங்கள். ஆகவேதான் இந்த விடயங்களை மென்ஷன் பண்ணினது போதுதான் வக்பு சபை இந்த பள்ளிவாசலின் பதிவு, இதனுடைய பெயர் பதிவு தொடர்பான விடயங்கள், அதே போன்று இவற்றின் ஆவணம் தொடர்பான விடயங்களை கட்டாயம் இதுக்குரிய மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் என்பதற்காகவும் ஒரு சிலர் அந்த பர்பஸுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அவசரமாக அந்த விடயங்களை செய்ய வேண்டும். ஏன்னா அடிப்படை யாப்பு ஒன்று இருக்குமா, அந்த யாப்பில் எங்களது பெயர் என்ன என்பது குறிப்பிட்டிருக்கலாம். யாப்பே இல்லாத நிலையில் தான் நாங்கள் இருக்கின்றோம். யாப்பே இல்லாத நிலையில் அவருடைய பெயர் ஒவ்வொரு நபர்களும் செய்கின்றார்கள். இப்ப சாதாரணமாக நாகூராண்டே தர்கா என்பது பதிவிலக்கம் அல்ல. கல்முனை கடற்கரை பள்ளிவாசல் அல்லது கல்முனை கடற்கரை தர்கா அவ்வளவுதான் இருக்கின்றது. நாகூராண்டே தர்கா என்று நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இப்படி பல விஷயங்கள் இது இருக்கின்றன. ஆகவே முறையான ஒரு யாப்பும் முறையான ஒரு செயற்திட்டமும் வரையப்படுகின்ற போது இந்த பிரச்சனைகள் இல்லாமல் போகும். இது கடந்த காலத்தில் அவர்கள் செய்திருக்க வேண்டும். ஏன்னா சாதாரண மக்களை நாங்கள் குறை சொல்ல முடியாது. சாதாரண மக்கள் படித்தவர்களிடம் இந்த பதவியை கொடுத்தார்கள். படித்தவர்கள் இவர் செய்வார் என்று கொடுத்தார்கள். ஆனால் படித்தவர்கள் கூட அதை செய்யவில்லை. சரியாக முறைப்படுத்தப்பட்ட ஆவணங்கள் செய்யவில்லை. இப்ப நாங்கள் லெட்டஹெட்டை பார்த்தோம்னா லெட்டஹெட்டில் அதில் கல்முனை குடி என்றுதான் இருக்கின்றது. நாங்கள் கல்முனை பிரதேசத்தை ஏனைய பிரச்சனைகளின் போது நாங்கள் கல்முனை என்ற பெயரை பாவிக்கின்றோம். இப்படி பல சிக்கல்கள் இருக்கின்றன. அவை ஒரு முறைப்படுத்த வேண்டிய கட்டாய நிலையில் நாங்கள் இன்று இருக்கின்றோம். அதாவது ஒரு பாரடைம் ஷிஃப்ட் என்று நாங்கள் இதில் சொல்லுகின்றோம். விஞ்ஞானத்தில் ஒரு பாரடைம் ஷிஃப்ட், ஒரு படிமுறை மாற்றம். கடந்த கால முறைக்கும் இந்த முறைக்கும் இடையில ஒரு படிமுறை ரீதியான மாற்றம் ஒன்று இடம்பெற வேண்டும். அது யாப்பில் இருந்து, பேஸில் இருந்து அல்லது அடிப்படையில் இருந்து இந்த விஷயங்கள் செய்யப்பட வேண்டும். அதன் மூலம் தான் அதை மாற்றிக்கொள்ளலாம். அந்த அவர் குறிப்பிட்டபடி அதில் பிரச்சனைகள் உள்ளன. அதுபோல கலீல் எம் ஹனீஃபா சொல்லியிருக்கிற பழைய நிர்வாகத்தில் உள்ள குறைபாடுகளை பதிவிட விட்டுவிட்டு புதிய நிர்வாகத்தின் செயற்பாடுகளை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று கட்டாயம். ஆனால் நான் ஒரு சில விடயங்களை குறிப்பிட்டுத்தான் ஆகணும். அவருடைய பலவீனங்கள் என்று நான் சொல்லுவேன். என்று சொன்னால் கடந்த காலத்தில் ஒரு சமூகத்துக்கு மிக முக்கியமான ஒரு விடயம், கடந்த காலத்தில் இது ஒரு வைத்தியசாலைக்கு அருகில் உள்ள ஒரு பள்ளிவாசல். பள்ளிவாசலுக்குரிய கடை தொகுதி அல்லது இப்ப புதிய ஒரு கடை தொகுதி இருக்கின்றது. இந்த கடை தொகுதியில் ஒரு ஒசு சிலை, அந்த குறிப்பிட்ட ஒரு வருடத்துக்கு முதல் என்று நான் நினைக்கிறேன், ஒசு சிலைக்கான புதிய ஒசு சிலைகள் அமைப்பதற்கான கேள்வி மனுவை அவர்கள் கோரியிருந்தார்கள். அதாவது நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தால் அவர்கள் ஒரு ஒசு சிலையை அவர்கள் அமைப்பார்கள். அப்ப அந்த காலத்தில் நாங்கள் இந்த செயற்பாடுகள் இருந்த போது நாங்கள் கடந்த கால நிர்வாகத்துக்கு ஒரு கடிதம் எழுதினோம். இது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு முன்னுள்ள ஒரு இடம் என்பதால் இந்த கட்டட அமைப்பை நீங்கள் ஒரு ஒசு சிலைக்குரியதாக மாற்றுகின்ற போது ஊரில் பல நபர்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் இந்த ஒசு சிலைக்கான அனுமதியை பெற்று தருவார்கள் என்கின்ற ஒரு கடிதத்தை முறையாக எழுதினோம். இதை நீங்கள் அந்த கட்டடத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த ஊரில் ஒரு ஒசு சிலை இருக்குமானால் அது ஹாஸ்பிட்டலுக்கு முன்னுக்கு தனியார் வைத்தியசாலைகள் இருக்கிறது. ஆனால் அந்த டிஸ்டன்ஸ்ல இங்கே கொடுக்கணுமா? இந்த ஊர்ல இருக்கிறது அது நோ இஷ்யூஸ். அப்ப கல்முனை அஷ்ரப் மெமோரியல் ஹாஸ்பிட்டலுக்கு முன்பாக உள்ள பில்டிங், அவங்க பில்டிங் செட்டாப்பை நாங்கள் சரியா செய்திருந்தால் சரி, அவர்கள் எதிர்பார்க்கின்ற அதற்கான ஒரு நல்ல ஒரு கட்டடம் அது. ஆனால் அந்த கோரிக்கை கவனத்தில் கொள்ளப்படவில்லை. நிறைவேற்றப்படுமா இனி அந்த கட்டடங்கள், அந்த கட்டட அமைப்பு அல்லது இதெல்லாம் பிரச்சனை இருக்கின்றன. ஆனால் பொதுமக்களின் கருத்து அவ்வாறு இருக்குமாயின் எங்களுக்கான அரசியல் தொடர்புகள் அல்லது மூலமான உதவிகள் கிடைக்குமானால் நிச்சயமாக செய்யப்பட வேண்டும். ஏன்னா அந்த ஒசு சிலை என்பது மக்கள், ஏழை மக்கள் மருந்தெடுப்பதற்கு மிக முக்கியமான விடயம். அவர்கள் சரியாக கவனத்தில் கொண்டிருப்பார்களானால், அவர்கள் கவனம் எடுக்காதால் தான் இந்த பிரச்சனை வந்தது. அவர் சரியாக கவனம் எடுத்திருப்பார்களானால் அஸ்ரப் ஞாபகார்த்த வைத்தியசாலைக்கு முதல் முன்னர் ஒரு ஒசு சிலை வந்திருக்கும். இதில் தனிப்பட்ட காரணங்கள் இருக்கின்றன, தனிப்பட்ட விருப்பார்வங்கள் இருக்கின்ற காரணமாக அது கைவிடப்பட்டது. இப்படியான சில விடயங்களை நாங்கள் அவர்களை விமர்சிப்பது என்று அல்ல, அவர்களது பலவீனங்களால் நாங்கள் பல விடயங்களை இழந்திருக்கின்றோம். இப்ப சிலர் இலகுவாக குறிப்பிடுகின்றார்கள், நாங்கள் போய் காணியை பார்த்தோம், அங்க காணியை காணவில்லை என்று. இப்ப நிர்வாகியின் பெயர் காணியை போய் பார்த்துவிட்டு காணியை காணவில்லை என்று சொல்வது அல்ல. இந்த வக்பு சொத்துக்கள் என்பது மிக முக்கியமானது. என்ற வக்பு செய்தவர்கள் அந்தந்த பர்பஸுக்கு தான் அதை செய்தார்கள். இன்று நாங்கள் பார்க்க முடியாது. இறைவனிடத்தில் பதில் சொல்ல வேண்டிய நிச்சயமாக இறைவனிடத்தில் பதில் சொல்வது மறுமையில், மக்களிடத்தில் பதில் சொல்ல வேண்டியது இந்த உலகத்தில். என்ன சொன்னால் ஒரு 2 ஏக்கர் காணி என்பது இன்றைய காலத்தில் கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் பெறுமதியான சொத்து.
அதை காணவில்லை என்று வந்து சொல்வது, நான் தேடினேன் காணவில்லை என்று சொல்வது ஒரு நிர்வாகிக்குரிய அல்லது ஒரு நிர்வாகத்துக்குரிய அழகு அல்ல. இதனால் நாங்கள் பல விடயங்களை இழந்திருக்கின்றோம். இந்த பலவீனங்கள் சமூகத்தை பாதித்திருக்கிறது. இதுல இன்னொரு கேள்வி வந்திருக்கு, 22 பேரில் இன்னும் 10 பேர் இணைக்கப்படவில்லை, அது என்ன? இதெல்லாம் கட்டாயம் சொல்ல வேண்டிய விஷயம். அது நம்பர்ஸ் எனக்கு தெரியாது, 10 பேரா என்னன்னு தெரியாது. சிலர் அதில் அவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணவில்லை இன்னும். காரணம் இதுதான் இந்த பள்ளிவாசலின் பிரச்சனை. இந்த பள்ளிவாசலை பொறுத்தவரையில் ஒரு நீண்ட காலமாக, இதற்கு முன்னர் 19 வருடம் ஒரு நிர்வாகம் இருந்தது, பிறகு 17 வருடம் இருந்தது. ஒரு தனிநபர்கள் அதிகாரமுடையவர்களாக மாறுகின்றார்கள். அவர்களுடைய பள்ளிவாசல் அவர்களுடைய கருத்தாகத்தான் அவர்கள் அதை விதைக்கின்றார்கள். அப்போ ஒரு நிறைய மக்கள் இந்த பள்ளிவாசல் இருந்து தூரமாகி விடுகின்றார்கள். இந்த பள்ளிவாசல் பிரச்சனைக்குரிய பள்ளிவாசல், ஒரு சிலர் தான் அதிகாரமுடையவர்களாக இருக்கிறார்கள், ஒரு சிலர்களோட செல்வாக்குத்தான் இதில் இருக்கின்றது, அவர்களை எதிர்க்க முடியாது என்கின்ற ஒரு மனநிலை மக்களிடையேயும் ஊர் மக்களிடையும் இருக்கின்றது. நீங்கள் பாருங்கள், இந்த பள்ளிவாசல் மெதுமெதுமாக பொலிவிழந்து அழகிழந்து ஒரு வகையான ஒரு நிலைமையே கடந்த காலங்களில் இருந்தது. நாங்களும் இருந்து வீதியால் போகின்ற பார்க்கிறோம். ஏன்னு இன்று மக்கள் இது அழகுபடுத்தப்படுகின்றது, அதை சுத்தம் செய்கின்றார்கள், மக்கள் வேலை செய்கின்றார்கள், இளைஞர்கள் இன்று கூறுகின்றார்கள். ஆனால் முன்பு, இதற்கு முன்பு கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு இது இடம்பெறவில்லை. பள்ளிவாசல் தொழுவிப்பார்கள், 8 மணியோட மூடுவார்கள், அவர் போயிடுவார்கள், அப்புறம் மாடு புள்ள மேகி எல்லாம் நடந்துகிறது. ஆகவே இந்த பள்ளிவாசலில் மக்களுடைய செயற்பாடு மிக குறைவாக இருந்தது. ஜும்மாக்கு வருகின்றவர்களை நீங்கள் பார்த்தால் தெரியும், அந்த நம்பர்ஸ் நிறைய குறைந்தது. நான் கடந்த வாரம் அதுக்கு சென்றேன், அதன் மேல் மாடி உள்ள ஃபேன் எதுவுமே வேலை செய்யவில்லை. அந்த செக்ஷன் அப்படியே அடிபட்டு இருந்தது, இறந்து அந்த ஃபேன்கள் இருக்கின்றன. ஃபேன் விழுந்து கிடந்ததை தூக்குவதற்கு ஆள் இல்லை. சில அறைகளை திறந்து பார்த்த போது மிக மோசமாக இருந்தது. அந்த பகுதிகள் அந்த பேரலைஸ் நாங்க சொல்லுவோம், பேரலைஸ் வர மாதிரி அந்த சில பகுதிகள் செயற்பாடு இல்லாமலே வந்தது. அவர்களுடைய நிர்வாக பலவீனம் என்று அவர்களுக்கு ஆளணி இல்லை, ஆளணி அவர்கள் சேர்க்கவும் இல்லை. அப்ப அந்த ஆளணி இல்லாத குறைபாடு பள்ளிவாசலிலும் ஏனைய விடயங்களிலும் அது கூடுதலாக செல்வாக்கு செலுத்தியது. இந்த மனநிலை இன்றும் பலரிடம் உண்டு. இந்த பள்ளிவாசலுக்கு போனால் தேவையில்லாத பிரச்சனை, அரசியல் பிரச்சனை வரும் அல்லது சண்டை வரும். ஆகவே நம்ம இதுக்குள்ள போகாம இருக்கிறது பெட்டர்ங்கிற ரீதியிலே சிலர் இருக்கின்றார்கள். இன்னொரு தரப்பினர் குறிப்பிடுகிறார்கள், ஏன் புத்திஜீவிகள் எடுக்கவில்லை, ஏன் அறிஞர்கள் எடுக்கவில்லை, ஏன் அவரை எடுக்கவில்லை என்று. எடுத்ததிலே சிலர் படித்தவர்கள், அவர்களோட வர மறுக்கிறார்கள். அவை இந்த ஸ்பெஷல் டாஸ்க் நான் இது சொல்வதுதான், இந்த பணிக்கு வந்திருப்பவர்கள் அவர்களுடைய நேரம், அவர்களுடைய படிப்பு, அவருடைய குடும்பம் அவற்றையெல்லாம் தியாகம் செய்து இந்த ஒரு ஷிஃப்ட் சேஞ்ச் அல்லது சிஸ்டம் சேஞ்சை உருவாக்குவதற்கு வந்தவர்கள் தான். இந்த நிர்வாகத்தில் உள்ளவர்கள் நீங்கள் சொல்கின்ற இந்த இவ்வாறான புத்திஜீவிகளை இணைத்துக் கொள்வதற்கு முற்படுவார்களா? இணைத்துக் கொள்வதற்கான முயற்சி அவர்களுடைய கடிதம் வழங்கி இருக்கிறார்கள், அவர்களை அழைத்திருக்கின்றார்கள், கூப்பிட்டிருக்கிறார்கள். ஒரு அல்லாஹ்வின் இல்லம், யாருமே ஒரு குழுவாக செயற்பட முடியாது. இறைவன் இந்த குறிப்பிட்ட தரப்பினருக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார். இறைவனுடைய மாளிகையில் பணிபுரிவதற்குரிய சந்தர்ப்பத்தை வழங்கியிருக்கிறார். அது சிலருக்கு கிடைக்கவில்லை, சிலர் விரும்பவில்லை. இது ஒரு இறை மாளிகை தானே, இது ஒரு அரசியல் கட்சி காரியாலயம் அல்ல, இது ஒரு இறை மாளிகை. இதில் எங்களுக்கு சேவை செய்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அந்த வாய்ப்பை அவர்கள் செய்வார்கள். சிலர் அதுக்கு விரும்புகிறார்கள், ஏன் தேவையில்லாத விஷயத்துக்கு. ஏன்னா இதுதான் அந்த பலவீனம். இந்த பலவீனம் என்பது ஒரு சிவில் இவ்வாறு ஒதுங்குறவர்களுக்கு நீங்கள் சொல்கின்ற பதில் என்ன? சிவில் சமூக கட்டமைப்பு உருவாக்கப்படவில்லை கல்முனையை பொறுத்தவரை. இது ஒரு பள்ளிவாசல் நிர்வாகம் பலமாக அல்லது பலவீனமாக இருந்ததன் சைட் எஃபெக்ட், விளைவுதான். அதாவது சரியான ஒரு சிவில் சமூக கட்டமைப்பு உருவாக்கப்படவில்லை. அரசியல் கட்டமைப்பு, அரசியல் செயற்பாடு இருக்கும், சமய செயற்பாடு இருக்கும், சிவில் சமூகம் இருக்கும். இந்த 3 அமைப்புகளும் இணைகின்ற போதுதான் ஒரு ஊரின் வளர்ச்சி முன்னேறும். நம்ம பல ஊர்களில் பார்க்கலாம், இந்த 3ம் ஒரு முக்கோண வடிவில் ஒன்றோடொன்று தொடர்பற்றிருக்க வேண்டும். ஆனால் கல்முனையில் ஒரு சிவில் சமூகம் வளர்ச்சி மிக மோசமான நிலை இருந்தது. இந்த சிவில் சமூகத்தின் மிக முக்கியமான பாத்திரம் பள்ளிவாசல். இந்த பள்ளிவாசல் பலமிழந்து காணப்பட்டதனால் இந்த சிவில் சமூகம் செயற்படுவதற்கான வாய்ப்பு குறைந்தது. ஆகவே சிவில் சமூகத்தில் செயற்படுவதற்கு மக்கள் வரவில்லை, விருப்பமில்லை, விரும்பாதவில்லை. அது இன்றும் அந்த அச்சம் இருக்கின்றது. இந்த பள்ளிவாசலுக்கு போனால் தேவையில்லாத பிரச்சனை வரும், நம்ம குடும்ப பிரச்சனை வரும், எழுத்துக்க அரசியல் பிரச்சனை வரும், வேற ஏதாவது இது செய்வாங்க என்கின்ற மனநிலை இன்றும் அந்த நிர்வாகத்துக்கு வர்றது நாங்கள் பார்க்கிறோம். சிலர் சொல்றாரு எல்லாரும் சேர்த்து போயிருக்கலாம் என்று. சேர்த்து போட்டவர்களே வாரார்கள் இல்லை. அவர்களுக்கு சொல்லுகின்ற விடயம் என்றால், இது இறைவன் உங்களுக்கு தந்திருக்கின்ற ஒரே ஒரு நல்ல வாய்ப்பு, நீங்கள் இணைந்து செயற்படலாம். ஏனென்றால் நான் முதல்ல சொன்னது போன்று டிஃப்ரெண்ட் குழுக்கள் இணைந்து ஏகமனதாக தெரிவு செய்து இந்த பள்ளிவாசலில் நீண்ட காலமாக இருக்கின்ற பிரச்சனைக்கான ஒரு தீர்வை நாங்கள் முன்வைக்க வேண்டும். ஒரு ஷிஃப்ட்
ஒரு பரடைம் ஷிப்டை அல்லது ஒரு சிஸ்டம் சேஞ்சை உருவாக்க வேண்டும் என்பதற்காக வந்திருக்கின்றார்கள். அதுல நான் குறிப்பாக இன்னொரு பியூட்டியை அதை சொல்லுகின்றேன். அந்த நிர்வாகத்தினுடைய பியூட்டியை நான் குறிப்பிடுகின்றேன். இதில் அனுபவசாலிகள் இருக்கின்றார்கள், பிசினஸ் மேன்ஸ் இருக்கின்றார்கள், சாதாரண தொழிற்சீவர்கள் இருக்கிறார்கள், இளைஞர்கள் இருக்கின்றார்கள், ரிட்டையர் பண்ணியவர்கள் இருக்கிறார்கள். அப்ப சமூகத்தில் காணப்படுகின்ற பல குழுக்களை சேர்ந்தவர்கள் இதில் இருக்கின்றார்கள். சிலர் சொல்லுகின்றார்கள் இதில் இளைஞர்கள் இருக்கிறார்கள். இளைஞர்களை தான் அதிகமாக போட வேண்டும். ஏனென்றால் இளைஞர்களுக்கும் பள்ளிவாசலுக்கும் இடையிலான தொடர்பு மிக குறைந்தது. ஏன்னா கடந்த கால நிர்வாகத்தை நீங்கள் பாருங்கள், அதில் இளைஞர்களை காணவில்லை. அப்ப இன்று இளைஞர்கள் கூடுதலாக இருக்கிறார்கள், இளைஞர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்வார்கள். இருந்தார்கள், குறைவாக இருக்கிறார்கள் கடந்த காலத்தில் இளைஞர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் இதே மாதிரி தான். அதாவது நிர்வாகம் போகின்ற போது சிலர் விலை கொண்டு சென்று விட்டார்கள், 1-2 பேரை தவிர அவர் மற்றவர்கள் விலைக்கு சென்று விட்டார்கள். இதோடு செயற்பட முடியாது என்பது. ஏன்னா இந்த நிர்வாகம் கூட நிறைய பேர் ஆக்களோடு தான் நிர்வகிக்கப்பட்டது. நாளைக்கு 21 அல்லது 22 பேரோடு தான் அது நியமிக்கப்பட்டது. பிறகு படிப்படியாக விலையை கொண்டு சென்று விட்டார்கள். அதன் வெளிப்பாடு தான் தனிநபர்களுக்குரிய அதிகாரம். தனிநபர்கள் அதில் 22 பேர் இருந்தார்கள், இல்லது 22 பேர் இருந்தார்கள். பிறகு அவர்கள் படிப்படியாக விலைக்கு சென்று விட்டார்கள். அதே போன்றுதான் இன்று இவர்கள் விசேட ஒரு அணியாக அல்லது விசேட ரெஸ்ட் போர்டாக இருந்ததால இளைஞர்களின் பங்கு கட்டாயம் தேவை. இளைஞர்கள் அவர்கள் தான் இந்த நவீன தொழில்நுட்பம் டெக்னாலஜியில் செய்யலாம். ஊழல் என்பது பழைய காலத்துக்கு இந்த காலத்துக்கு வித்தியாசம். ஒரு சிசிடிவி கேமரா என்று பூட்டினால் ஊழல் செய்ய முடியாது. அந்த சிசிடிவி கேமரா பூட்டுறதுல அந்த டெக்னாலஜி இளைஞர்களுக்கு தான் தெரியும், அல்லது இளைஞர்கள் கூட நம்ம கொண்டு வரலாம், அல்லது அவர்களுடைய அந்த மென்டல் செட். இறைவனுக்கு பயப்படுகிறார்கள் இல்லையோ, சிசிடிவி பயப்படுவார்கள். உண்மை. நாங்கள் சாதாரணமாக பள்ளிவாசலில் நாங்கள் சொல்ல வேண்டும், பள்ளிவாசலில் மக்கள் சொல்லுகின்ற குறைபாடு ஊழல். அந்த காசை அவர்கள் சொந்த வயிற்று பிழைப்பு கொண்டு செல்கின்றார்கள், அல்லது ஏனையவற்றை அதற்கு சொத்துக்களை தாங்கள் அனுபவிக்கின்றார்கள். இது சாதாரணமாக பேசுகின்ற விடயம், எல்லாருக்கும் தெரிந்த விடயம். நீங்க யாரை கேட்டாலும் சொல்லுவார்கள் அந்த பள்ளி காசை அவங்க தின்னுட்டு குடும்பம் நடத்திட்டு வகுறு வளர்த்துக்கு திருறாங்கன்னு சொல்லி. அந்த வகுறு வளர்க்கிற சிஸ்டத்தை இன்னொரு விடயம் இருக்கிறது, நாங்கள் காணாமல் அதை சொல்லவும் கூடாது. ஆனா பொதுவாக மக்கள் பேசுவது மக்களுடைய கருத்து. அப்ப அதை நாங்கள் ஒரு டிரான்ஸ்பரன்சியா இருந்தால் அது வராது. நாங்கள் ஒரு மூடிய இருட்டறைக்குள் இருந்தால் பலரும் கலப்பார்கள். நாங்கள் லைட் போட்டு வாராக்கள் ஓப்பனா பார்க்கக்கூடியதாக இருந்தால் அந்த பிரச்சனை வராது தானே. அதே மாதிரி தான் இந்த நவீன டெக்னாலஜி அல்லது நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த விடயங்கள்ல டிரான்ஸ்பரன்சியா நடக்கின்ற போது அவர்கள் அப்படி சந்தேகம் நினைக்க மாட்டார்கள். இப்ப நான் குறிப்பிட்டேன், அந்த தேங்காய் வருமானம் ஜும்மா வருமானத்தை அந்த இடத்திலேயே போட்ட போது பொதுமக்களுக்கு அவர்கள் சேப்ரைஸா பார்க்கிறார்கள், அதிர்ச்சியா பார்க்கிறார்கள். இப்படி எல்லாம் செய்ய முடியுமா? இதை நீங்கள் சொல்கின்ற இந்த விடயங்களை நாங்கள் மக்கள் தொடர்ச்சியாக எதிர்பார்க்கின்றோம். எனவே அது தொடர்ச்சியாக வர வேண்டும் என்று நாங்களும் வாழ்த்துகின்றோம். இந்த சந்தர்ப்பத்திலே இந்த நிர்வாக தெரிவிலே தலைவர், உபதலைவர், செயலாளர், பொருளாளர் என்று பலர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த கட்டமைப்பில் உள்ளவர்கள் உங்களது பார்வையில் ஒரு சமூக செயற்பாட்டாளர் என்ற அடிப்படையிலே சரியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்ப நீங்கள் அந்த நிர்வாக தெரிவு சொல்லுவீங்களா, வக்பு சபை தெரிவு செய்து? நிர்வாக தெரிவில் நான் நினைக்கின்றேன், உதாரணத்துக்கு இப்ப பள்ளிவாசலை நிர்வகிப்பதற்கு இறையச்சம் இருந்தால் போதும். முதலாவது, என்ற இறையச்சம் உடையவர்கள் தான் பள்ளிவாசலை நிர்வகிக்க வேண்டும். ஒன்று. இரண்டாவது, அவர்களுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி அவர்களுடைய என்ன விடயங்கள் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். என்னை பொறுத்தவரை நான் அது சரி என்று தான் சொல்லுவேன். ஏனென்றால் சிலர் குறிப்பிடுகிறார்கள், ஒரு படித்தவர் இருந்த இடத்தில் ஒரு சாதாரண வியாபாரியை தலைவராக வைத்தால் இந்த ஊர் தாங்குமா என்ற மண்ணில் இருக்கின்றார்கள். அவ்வாறு அல்ல. இதுக்கு முதல் இருந்தவர்கள் யார்? இதுக்கு முதல் இருந்தவர்களாம் படித்து PhD முடித்தவர்களா? இல்ல. ஒரு லீடர்ஷிப் என்பது, அந்த ஆளுமை என்பது பள்ளிவாசலை பொறுத்தவரை இறையச்சத்துடன் இணைந்துதான் அது வர வேண்டும். அது கல்வி அறிவு மட்டுமல்ல, இறையச்சத்துடன் இணைந்த ஆளுமை தான் அதை செய்ய வேண்டும். அப்ப அந்த அடிப்படையில் ஒரு புதிய முகம் இந்த தலைவராக்கப்பட்டிருக்கின்றார். 5 வக்து தொழக்கூடிய அல்லது மக்களோடு ஒரு நல்லா ஒரு உறவை பேணக்கூடிய ஒருவரை தலைவராக்கி இருக்கின்றார். ஒரு துடிப்பாக செய்யப்படக்கூடியவரை செயலாளர் ஆக்கியிருந்தார். அந்த தலைவருக்கான பிரதி தலைவர்களாக 2 பேர், ஒரு அனுபவம் உள்ள ஒரு அரசாங்க உத்தியோகத்தர், ஒரு கண்ணியத்துக்குரிய உலமா, இப்படியான வைத்திருக்கிறார். ஆகவே இந்த சிஸ்டம் சரியாக இயங்கினால் அது அழகாக போகும். அது பிரச்சனை அல்ல. அது மட்டுமல்ல, இப்ப இதுல நாங்கள் பிரச்சனைகளை நாங்கள் சொல்றது, பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான அல்லது ஒரு புதிய நிர்வாகம் வருவதற்கான வழிவகைகளை ஏற்படுத்துவதற்கான நிர்வாகம் தான் இது. அவை இது சாஃப்டாக அழகாக இதை கொண்டு செல்லக்கூடிய நபர்கள் தான் தேவை. அடுத்தது பள்ளிவாசல் பேசிக்
இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்று நாங்கள் குறிப்பிடுகின்றோம். அடிப்படை கட்டுமானங்கள். இன்று நான் பார்த்தேன் பள்ளிவாசல் ஆபீஸில், மீடியாவில் போனது, பள்ளிவாசல் ஆபீஸில் ஓட்டை தண்ணி ஓடுகின்றது. அப்ப இந்த பள்ளிவாசலுக்கு என்ன குறைபாடு இருக்கின்றது? இதுக்கு காணி வருமானம் இல்லையா, கடை வருமானம் இல்லையா, வருடா வருடம் அல்லது பண்டிகைகள் மூலம் பல கோடி ரூபாய் வரவில்லையா, அதன் ஏனைய வருமானங்கள் இல்லையா, அல்லது மக்கள் அதற்குரிய பங்களிப்பை அவர்கள் செய்யவில்லையா? எல்லாமே இருக்கின்றது. பள்ளிவாசல் ஆபீஸ் ஒழுகுன்றது என்று சொன்னால் இதுல உள்ள பிரச்சனை என்ன? இது சரியாக பராமரிக்கப்படவில்லை. மேல் மாடியில் கரண்ட் இல்லை என்று சொன்னால் சரியாக பராமரிக்கப்படவில்லை என்றால் ஒரு சிறு குழுவால் இந்த கெப்பாசிட்டி இதை தாங்க முடியாது. அவை ஒரு பெரிய ஒரு நிர்வாகம் வந்துதான் இதை செய்ய வேண்டும். அவை முதற்கட்டமாக இவர்கள் ஒரு ஸ்பெஷல் ரெஸ்ட் போர்டு என்று வந்திருக்கின்றார்கள். இவர்கள் வக்ஃபு சபையினால் வழங்கப்பட்ட பணிகளை செய்து முடிக்கின்ற போது அதன் பின்னர் ஒரு நல்ல நிர்வாகம் பெறும். அவர்கள் இதை விட வேகமாக செல்லலாம். அவை நீண்ட காலமாக தொடர்ச்சியாக இருந்து வந்த பிரச்சனைக்கான தீர்வை வழங்குகின்றார்கள் தான் இவர்கள். இப்ப தொடர்ச்சியாக ஒருவர் வந்தால் 10 வருஷம் இருப்பார், 15 வருஷம் இருப்பார். இப்ப யாப் ஒன்றை நாங்கள் வரைவோமானால் இந்த ஸ்பெஷல் ரெஸ்ட் போர்ட் ஒரு சிறந்த யாப்பை ஒருவருடைய காலம் 3.5 வருடம் அல்லது 4 வருடம் அல்லது ஒரு தலைவர் 5 வருடம் தான் இருக்கலாம் என்றால் 5 வருடம் முடிந்து 5 வருடத்தின் முதலாவது நாள் நாங்கள் வழக்கு போடலாம். என்ன யாப்பின்படி 5 வருடம் தான் இவர் இருக்கலாம், 5 வருடத்தின் அடுத்த நாள் இவருடைய பதவி செல்லுபடியானது அல்ல என்கின்றதை போடலாம். அப்படி இல்லாதவிடத்து, யாப்பே இல்லாதவிடத்து இது பிரச்சனையை கொண்டு வரும். ஆகவே இதில் நியமிக்கப்பட்டிருக்கிற உறுப்பினர்கள் அவர்களுக்கான கடமையை சிறப்பாக செய்வது மட்டுமல்ல, வெளியில் உள்ள நபர்களை அவர்களுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ப, அவருடைய தகமைக்கேற்ப, அவருடைய ஆலோசனைகளையும் கருத்துக்களையும் உள்வாங்கி இந்த நிர்வாகத்தை இவர்கள் கொண்டு செல்ல வேண்டிய ஒரு கடப்பாடு கட்டாயம் இவர்கள் இருக்கின்றது. இல்லாவிட்டால் இவர்கள் பணியை செய்தாவிட்டால் இதே குற்றச்சாட்டுகள் இவர்களும் இது வரும். இவர்கள் வந்தார்கள், செய்தார்கள், சரியாக செய்யவில்லை என்ற இதே குற்றச்சாட்டு வரும். ஏன்னா முந்தி இருந்த மக்கள் இந்த மாற்றம் வருமா இல்லையா என்ற ஒரு பெரிய ஒரு இயக்கத்தோடு இருந்தார்கள். யாருமே மாற்ற முடியாதுங்கிற மனநிலை இருந்தார்கள். சிலர் நாங்கள் அந்த ப்ரொசஸ்ல ஈடுபட்ட போது இவர்களை செய்வார்களா, இதை மாற்ற முடியுமா, இவர் விடுவாரா, அவர் விடுவாரா, இதை மாற்றவே முடியாதுங்கிற மனநிலை இருந்தார். இப்ப இந்த மாற்றம் வந்தோடனே மக்கள் பங்குதாரர்களாகிறார்கள். இது செய்யலாம், இதை மாற்றலாம், பள்ளிவாசல் நல்லா இருக்கணுங்கிற ஒரு மனநிலைக்கு அவர்கள் வந்து விட்டார்கள். அவை இந்த புதிய நிர்வாகம் இன்னும் பல சவால்களை சந்திக்க வேண்டும். ஏன்னா அவர்கள் பள்ளியோடு இணைகிறார்கள், தூரத்தில் சென்றவர்கள் பள்ளியோடு மீண்டும் இணைகிறார்கள், இதை பார்க்கின்றார்கள், இவர்கள் பொருத்தமா என்று கேட்கின்றார்கள், இவர்களால் இதை செய்ய முடியுமா என்று கேட்கின்றார்கள். அவை இவர்கள் மிக அவதானமாக இருக்க வேண்டும், முன்பை விட அவதானமாக இருக்க வேண்டிய ஒரு சூழலும், அதே போன்று மிகவும் சிறப்பாக செயல்பட வேண்டிய ஒரு கட்டாயமும் இவர்களுக்கு இருக்கின்றது என்று நான் கருது. நீங்கள் சொல்லும்போது சொன்னீர்கள் இந்த அதாவது நிர்வாக கட்டடத்திலே ஓட்டை விழுந்திருக்கிறது, அதில் நீர் ஒழுகி கொண்டிருக்கிறது, அவ்வாறு எல்லாம் சொன்னீங்க. ஆனால் பழைய அந்த நிர்வாகத்தினரின் அந்த இருக்கும் பொழுதுதான் பள்ளிவாசலும் பூரணப்படுத்தப்பட்ட ஒரு நிலையும் அதிலே இருந்தது. அதை நாங்கள் இந்த இடத்துல பதிவு செய்ய வேண்டிய கட்டாயம். நான் அதில் ஒரு விடயத்தை குறிப்பிட்டுத்தான் ஆக வேண்டும். இந்த பள்ளிவாசல் ஒரு சிலரால் கட்டப்பட்ட பள்ளிவாசல் அல்ல. இந்த பள்ளிவாசலில் பலருடைய பங்களிப்பு இருக்கின்றது. இதில் நலிமாஜியார் அவர்கள் அடிக்கல் வைத்தார்கள். குவைத் ஃபண்டில் பள்ளிவாசல் கட்டப்பட்டது. அது மட்டுமல்ல, மிகவும் இமோஷனான ஒரு உணர்ச்சிபூர்வமான விஷயம், சாதாரண பொதுமக்களுடைய அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற கூப்பன் என்று சொல்வார்கள் அந்த காலத்து கூப்பன். அந்த கூப்பனில் ஒரு மாதத்துக்குரிய கூப்பனை அவர்கள் கொடுத்தார்கள். அதே போன்று அந்த ஜனசவிய மாதிரி அந்த கூப்பன் என்ற ஒரு முறை இருந்தது, உணவு அட்டை. அதில் அந்த கூப்பன் கடைக்கு சென்றால் அவர்கள் அரிசி கொடுப்பார்கள். அதுல ஒரு மாத அரிசி அந்த அதுக்குரிய காசு அதுல இருக்கு 30 ரூபாய், 50 ரூபாய், 60 ரூபாய். அதுல ஒரு 50 ரூபாயை இந்த பள்ளிவாசலுக்கு கூப்பங்கடைகளில் அறவிட்டு சாதாரண ஏழை மக்கள் அவர்களுடைய காசை கொடுத்து இந்த பள்ளிவாசலை கட்டியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டது ஒரு முக்கியமான, ஆனால் அந்த பள்ளிவாசல் இன்னும் திறந்து வைக்கப்படவில்லை. பூரணமாக இதனுடைய கட்டிட பணி முடிவடைந்து திறந்து வைக்கப்படவில்லை. அப்ப இதுல இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சரியாக நாங்க பராமரிக்கப்படாத விடத்து திரும்ப இதுக்கான செலவுகள் அதிகரிக்கும். ஏன்னா சில விஷயங்கள் முற்றாக பூர்ணப்படுத்தப்படலை, ஆனால் அதுக்கு வருமானம் இருக்கின்றது. உதாரணமாக நான் சொல்லுகின்றேன், பள்ளிவாசலில் பேசிமாமா அவர்கள் தொழுவிக்கின்ற இடத்துக்கு அருகில் உள்ள வலதும் இடதும் உள்ள கதவுகளை நீங்கள் சென்று பாருங்கள். அந்த கதவுகள் சாதாரண நாங்கள் ஒரு கட்டடம் புதிதாக கட்டடம் கட்டுகின்ற போது நாங்கள் தற்காலிகமாக போடுவோம் கதவு, பலகைகளால் செய்யப்பட்டு அந்த கதவுகள் தான் இதுவரையும் அந்த பள்ளிவாசல் இருக்கின்றன. நான் சென்ற போது மக்கள் சொன்னார்கள், இது பள்ளிவாசலுக்கு அசிங்கமாக இருக்குது என்று குறிப்பிட்டார்கள். நீங்கள் நாளைக்கு யாராவது சென்று பார்க்கலாம், இந்த 2 பக்கத்தில் உள்ள கதவுகள் சாதாரண பலகைகளால் அடித்து
அவர் ஒரு ஒரு கொட்டிலுக்கு போடுவது கொண்டு போட்டு வைத்திருக்காரு. அப்ப அந்த அளவு வருமானம் இல்லாத பள்ளிவாசல் அல்ல இது. அப்ப இது இந்த சிஸ்டத்தில் அல்லது இவர்களோட முறைமையில் தான் பிரச்சனை இருக்கிறது. இது சரியாக நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகின்றேன், இந்த சரியான வழிவகைகளை அல்லது இதற்கான வருமானங்களை எடுத்து சரியான செலவு செய்வதற்கான ஒரு முறைமையை நாங்கள் உருவாக்குவோமானால் இந்த பள்ளிவாசல் மிகச்சிறந்த பள்ளிவாசலாக இது வரும். ஏன்னா இதுக்கு வருமானங்கள் அதிகம், பல கோடி ரூபாய் வருமானங்கள் இருக்கின்றன. இந்த வருமானத்தை வைத்து கட்டமைத்து சென்றிருக்கலாம். ஆனால் அவர்களுடைய நிர்வாக குறைவு, நிர்வாக ஆளணியின்மை, இந்த பலவீனங்களால் தான் இந்த பிரச்சனை ஏற்பட்டது தான் நான் கருதுகிறேன். ஆகவே இந்த பள்ளிவாசல் மீண்டும் பல விஷயங்களை செய்ய வேண்டியிருக்கிறது. அண்மையில் ஒரு தனவந்தர் அவரோட இணைந்த குழுவினரும் ஒரு 1.5 கோடி ரூபாய் பணத்தை கொடுத்திருக்கிறார்கள். இதுல இந்த அழகுபடுத்தல் பணி, அதே போன்று அடிப்படை கட்டுமானங்களை செய்வதற்கான பணியை அவர்கள் செய்கின்றார்கள். அதே போன்று ஊரில் உள்ள இன்னும் பலரும் உதவி செய்ய முன்வர வேண்டும். ஏன்னு சொன்னா நாங்கள் விமர்சனத்தோடும் கேள்வியோடு மட்டும் அல்ல, இப்ப இதற்கான ஒரு வட்டியில்லா வங்கியை உருவாக்க வேண்டி இருக்கின்றது. நான் இன்னொரு சந்தர்ப்பத்திலே செயலாளரிடம் கேட்கலாம் என்று. அதே போன்று சக்காத் முறையை நாங்கள் உருவாக்க வேண்டியிருக்கின்றது. ஊரில் உள்ள விதவைகளுக்கான விதவைகள் அனாதைகளுக்கான ஒரு ஓய்வூதிய திட்டத்தையோ அல்லது அவர்களுக்கான உதவியை செய்ய வேண்டிய ஒரு சிஸ்டத்தை உருவாக்க வேண்டும். இப்படி பல தேவைகள் இந்த பள்ளிவாசல் இருக்கிறது. அதாவது இந்த பள்ளிவாசல் ஒரு சமூகத்தின் ஒரு முக்கியமான இயங்குதளமாக இருக்க வேண்டும். அந்த இயங்குதளத்துக்கு உதவி செய்யக்கூடிய தனவந்தர்கள் வரவேற்கப்படுகின்றார்கள். அவ்வாறான ஒரு உதவி செய்ய முன் வர வேண்டும். அது மட்டுமல்ல, இது ஒரு சிலர் இப்போதை கண்டக்ட் பண்ணி இருக்கின்றார்கள், நாங்கள் உதவி செய்ய இருக்கின்றோம் என்பது. அப்ப இதுவரைக்கும் இதில் உள்ள கேள்வி என்ன என்று சொன்னால், இதுவரைக்கும் ஏன் அவர்கள் செய்வதற்கு முன் வரவில்லை? இது நாங்கள் எல்லோரும் கேட்க வேண்டிய கேள்வி. இதுவரைக்கும் வந்து உதவி செய்யாதவர்கள் இன்று உதவி செய்ய ஏன் வருகிறார்கள் என்பதை கேட்கின்ற போதோ அவர்கள் ஒரு தனி நபரிடமோ அல்லது ஒரு சிறு குழுவிடமோ யாரும் உதவி செய்வதற்கு முன் வருவதில்லை. அவர்களுக்கு சந்தேகம் இருக்கின்றது. ஒரு உருப்படியான அல்லது ஒரு முறையான நிர்வாகம் அமைக்கப்படுமானால் மக்கள் நிர்வாகத்தை நம்புகின்றார்கள், பள்ளிவாசல்களை நம்புகின்றார்கள், தங்களது பணத்தை வழங்குகின்றார்கள், அதை பார்த்து ரசிக்கின்றார்கள். நாங்கள் கொடுத்த பணம் எப்படி இடம்பெறுகின்றது என்பதை பார்த்து ரசிக்கின்றார்கள். இப்ப நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அண்மை காலமாக இந்த பள்ளிவாசல் பேசுபொருளாக மாறிவிட்டது. இந்த பிரதேசத்தின் பேசுபொருளாக பெண்கள் ஆசைப்படுகின்றார்கள் இந்த பள்ளிவாசலை பார்ப்பதற்கு. அதே போன்று எல்லோருமே சொல்லுகின்றார்கள் இந்த பள்ளிவாசல் அழகாக இருக்கின்றது, நன்றாக இருக்கின்றது. அப்ப இது எதனால் வந்தது? ஏன் மற்றவர்கள்? ஆக இந்த அழகுணர்ச்சி மட்டுமல்ல, இதற்கு உதவி செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் ஒரு சிலர் இருக்கும்போது செய்ய மாட்டார்கள். யாருன்னா அது முறையான நிர்வாகம் வருகின்ற போது அதற்கான வழிவகைகளும் ஏனையவைகளும் அது வந்து கொண்டிருக்கின்றது தான் நான் கருதுகின்றேன். நிச்சயமாக சந்தோஷமாக இருக்கிறது. நீங்கள் பல விடயங்களை இதிலே முன்வைத்திருக்கின்றீர்கள். ஆனால் இன்னும் ஒரு விடயத்தை கேட்கணும். இதிலே நாங்கள் நிகழ்ச்சியோடு தொடர்பில்லாத ஒரு விடயம் வந்திருக்கிறது. ஆனால் அது தொல்லியல் பேராசிரியராக இருக்கும் நீங்கள் கிழக்கு தென்கிழக்கு பல்கலையில் தொல்லியல் பீடம் ஒன்றை கொண்டு வந்து இஸ்லாமிய தொல்லியல் எனும் முஸ்லிம் வரலாற்று தொல்லியல் பாடப்பரப்பு சாத்தியமாகுமா? இது சாத்தியமாகுமா? அவர் தொல்லியல் சொல்வது, இப்ப நான் மெய்யியல் துறை சார்ந்தவர். ஆனால் எனது சில கற்கைஞர்கள் தொல்லியலோடு தொடர்புடையவை. அதே போன்று ஜனாதிபதி நியமிக்கப்பட்ட தொல்லியல் ஆணைக்குழுவிலும் நான் இருந்தேன். ஆனால் உண்மையில் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் ஒரு தொல்லியல் துறை ஆரம்பிக்கப்படும் என்று இந்த கோஷத்தை நான் நீண்ட காலமாக முன்வைத்து வருகின்ற ஒரு நபர். அது இதனுடைய தொடர்பாட்டு கேட்டதால் அது முஸ்லிம்களை பொறுத்தவரையில் இந்த தொல்லியல் சார்ந்த விடயம் முன்வைக்கப்பட வேண்டும். இந்த பள்ளிவாசலை பொறுத்தவரையில் நாங்கள் அந்த அதாவது கல்முனை கிராம சபையாக அல்லது பட்டின சபையாக இருந்த காலத்தில் நாட்டப்பட்ட விளக்கு கணுகள், அந்த விளக்கு கம்பங்கள், அது இதில் பள்ளிவாசல் முன்பாக அழகாக வைக்கப்பட்டு அவற்றில் விளக்கு கொளுத்த வேண்டும் என்கிற கோஷத்தை நாங்கள் கடந்த கால நிர்வாகத்திடம் முன்வைத்தோம். அவர்கள் அவற்றை கவனத்திலே எடுக்கவில்லை. அதுல ஒரு துக்ககரமான சம்பவம் ஒன்று நான் குறிப்பிட்டு தான் ஆக வேண்டும். அந்த 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 விடயத்தை நாங்கள் முன்வைத்த போதும், அதாவது நாங்கள் ஒரு மரபுரிமை ஆய்வு வட்டம் என்கின்ற ஒரு அமைப்பால் நாங்கள் அதை முன்வைத்தோம். அதாவது இதில் காணப்படுகின்ற இந்த விளக்கு கம்பங்கள் அழகாக பாலிஷ் பண்ணப்பட்டு இது லைட் போட்டு அழகாக வைக்கப்பட வேண்டும். அதில் சின்ன குறிப்புகளும் போடப்பட வேண்டும். இது இத்தனையாம் ஆண்டுக்குரிய கம்பங்கள். அதாவது ஊருக்கு சொல்வார்கள், அதாவது விளக்கேற்றுகின்ற கம்பங்கள், விளக்கேற்று எண்ணெய் காணிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அதுக்குன்னு விளக்கேற்றுவதற்கென்று பள்ளிவாசலுக்கு விளக்கேற்றுவதற்கு காணிகள் வழங்கப்படும். அப்படியான கம்பங்களை நீங்கள் நாட்ட வேண்டும் என்ற கோஷத்தை நாங்கள் முன்வைத்தோம். முன்வைத்த போது அவர்கள் கவனத்தில் கொள்ளவில்லை. பின்னர் அந்த விளக்கு கம்பம் யாரோ ஒருவர் அதை களவாடி சென்றிருக்கிறார். அது பழைய நிர்வாகி போலீஸ் நிலையத்துக்கு சென்று அவர்
கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தார். நானும் இன்று செயலாளராக இருக்கின்ற முபாரிஸ் அவர்களும் அதே போன்று கண்ணியத்துக்குரிய உலமாக இருக்கின்ற சபானிஸ் மௌலை அவர்களும் இன்னும் ஒருவரும் இணைந்துதான் இந்த விடயத்தை நாங்கள் களவாடினோம் என்ற ஒரு குற்றச்சாட்டை போலீஸ் ஸ்டேஷன்ல அவர் வைத்திருந்தார். அவர் தப்புவதற்காக அங்கு நாங்கள் சென்ற போது அந்த போலீஸ் நிலைய பொறுப்பாதிகாரி ஆச்சரியப்பட்டார். உங்களது பதவிகளை பார்க்கிற போது நீங்கள் இந்த இரும்பு கம்பியை களவாடுகிற மாதிரி எனக்கு தெரியவில்லை என்று அவர் கவலைப்பட்டார். இப்படித்தான் அவர்கள் அதை அணுகினார்கள். என்ன தனிப்பட்ட கருத்து, இப்படித்தான் அதை அணுகினார்கள். அப்ப இந்த பள்ளிவாசலை பொறுத்தவரையிலும் இந்த பள்ளிவாசலில் பலருடைய பங்களிப்பு இருக்கின்றது. அந்த உள்ளுக்கு இருந்த தூண்கள், அந்த உள்ளுக்கு இருக்கிற தூண்கள் ராசா ஓடாவியார் மிகவும் ரசனையோடு செஞ்ச விடயங்கள். ராசா ஓடாவியார் கட்டாயமாக இந்த பள்ளிவாசல் நினைவு கூறப்பட வேண்டிய ஒருவர். அவர் இந்த 2 கதவுகளுக்கு இடையில் தான் தன்னை அடக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அப்படியான அடக்க ஸ்தலங்கள் இந்த அடையாளம் இல்லாமல் போய்விட்டது. அதே போன்று MS காரியப்படி அடக்க ஸ்தலம் இருக்கின்றது. அது எங்கென்றே தெரியாது இந்த பள்ளிவாசலுடைய. அப்ப அதற்கான ஒரு நினைவு இடங்களை கூட, ஒரு சிறிய குறிப்பை கூட நாங்கள் செய்யவில்லை. இதெல்லாம் கட்டாயம் செய்யப்பட்டிருக்கோம். நாங்கள் ஜனாசா அடக்குவதை நிறுத்தி இருந்தால் ஜனாசா அடக்கப்பட்ட இடங்களில், பழைய ஜனாசாக்கள் இருந்த இடங்களில் சில நினைவு குறிப்புகளையாவது நாங்கள் செய்திருக்க வேண்டும். MS காரியப்பர் இங்கு இருக்கின்றார், ராசாவோடாவியார், எத்தனையோ பேர் மிக பிரபலமான அவர்கள் மரணித்த மையவாடி இருக்கின்றது. அவை அதுகளும் இதில் உள்ளடக்கப்பட வேண்டும். அது அந்த அடிப்படையில் பார்க்கப்பட வேண்டும் என்பதும் எனது கருத்து தான். இன்னொரு கேள்வி வந்திருக்கிறது. கல்முனையில் போதைப் பொருள் அதிகமாக இருக்கிறது தொடர்பிலே இளைஞர்கள் மிகவும் அதிலே மூழ்கி இருக்கின்றார்கள். இதில் எமது இந்த இதில் நீங்கள் எவ்வாறான கருத்துக்களை முன்வைக்க? அதாவது இந்த பள்ளிவாசல் சம்பந்தமான விடயத்தில் ஊர் மக்களிடையே பல கருத்துக்கள் இருந்தன. இந்த பள்ளிவாசல் இருளடைந்திருந்த காலத்தில், நான் உண்மையாக சொல்லிவிட வேண்டும், இருளடைந்திருந்த காலத்தில், அதாவது ஒரு பகுதியில் விளக்கு அணைக்கப்பட்டிருக்கும், யாரு பெறுவார்கள் போவார்கள் என்று தெரியாது. அப்ப அந்த பிரதேசத்தில் உள்ள மக்கள் சில குற்றச்சாட்டுகளை சொன்னார்கள். இதற்குள் இரவு நேரங்களில் போதை வஸ்து பாவிப்பவர்கள் அல்லது விற்பனை செய்பவர்களின் நடமாட்டம் இருக்கின்றது என்பது ஒரு குற்றச்சாட்டு. அதுக்கு ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. அவை இப்படியான விடயங்கள் இன்று லைட்டுகள் போடப்பட்டிருக்கின்றன, வெளிச்சமாக்கப்பட்டிருக்கின்றது, பள்ளிவாசல் கண்காணிக்கப்படுகின்றது. ஆகவே அந்த விடயங்களுக்கான வாய்ப்பு குறைவு. ஆகவே பள்ளிவாசல் நிர்வாகம் போலீஸோடு இணைந்து, போலீசாரோடு இணைந்து அல்லது சமூக விழிப்புணர்வு குழுக்களோடு இணைந்து பல திட்டங்களை மேற்கொள்ளலாம். பள்ளிவாசல் நான் சொன்னேன், ஒரு சிவில் சமூக அமைப்பில் மிக பலமான கட்டமைப்பு உள்ளது பள்ளிவாசல். ஏனைய ஊர்களை நாங்கள் பார்க்கின்றோம், அவர்கள் போலீசாருடன் இணைந்து பல்வேறு வேலை திட்டங்களை செய்யலாம். அதே போன்று ஏனைய முனிசிபலோடு இணைந்து அவர்கள் செய்யலாம். அருகிலுள்ள வைத்தியசாலையுடன் இணைந்து சுகாதார மேம்பாட்டு திட்டங்களை மேற்கொள்ளலாம். பெண்களுக்கான கருத்தரங்குகள், பெண்களுக்கான மார்க்க விளிமியங்களை மேற்கொள்வதற்கான நிகழ்ச்சி திட்டங்களை மேற்கொள்ளலாம். அந்த ஆக்டிவிட்டிஸை பொறுத்து, அவருடைய செயற்பாடுகளை பொறுத்து தான், அல்லது அவருடைய அந்த ஆக்டிவ் என்று நாங்கள் சொல்லுவோம், அதை பொறுத்து தான் அது அமையும். அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் அதெல்லாம் விடுவோம் என்ற ஒரு மனநிலை இருக்குமானால் அது செய்ய முடியாமல் போய்விடும். ஆகவே இந்த நிர்வாகம் இப்படி பரவலான பொது ஒழிப்பு திட்டம், ரத்த தானம் செய்தல், அல்லது இளைஞர்களுக்கான பயிற்சி வகுப்பு, கெரியர் கைடன்ஸ், இப்படியான பல திட்டங்களை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும். மட்டுமல்ல, சமூகத்தில் பங்களிப்பு செய்தவர்களை கௌரவிப்பதற்கான நிகழ்ச்சியை செய்யலாம். சாதாரணமாக நாங்கள் பார்க்கின்றோம், ஒரு விழா எடுத்து ஏதோ செய்கின்றோம். கடந்த காலத்தில் ஒரு பணியாற்றிய ஒரு மொத்தினார், அவருக்கான ஒரு சமூக ஊடகங்களில் பல விமர்சனங்களுக்கு அது போனது. என்று சொன்னால், நீண்ட காலம் கடமையாற்றிய ஒரு மொத்தினாரை பள்ளிவாசல் நிர்வாகத்தினர் கௌரவிக்க வேண்டும் என்கின்ற கோஷத்தை ஊரில் உள்ள பல அமைப்புகள் முன்வைத்தார்கள். ஆனால் அந்த கோஷம் அறவே கன்சிடர் பண்ணப்படவில்லை. அப்ப ஒரு மையவாடியில் நீண்ட காலமாக வேலை செய்த ஒரு மத்தினாரை கூட கௌரவிப்பதற்கு பள்ளிவாசல் நிர்வாகம் தயங்குகின்றது என்றால் இது யாருடைய பிழை? குறைந்தது நாங்கள் ஒரு ஜும்மாவிலாவது அவர்களுக்கு ஒரு பொன்னாடை போர்த்தி, அல்லது அவர்களுக்கு ஏதாவது ஒரு பொற்குழியை வழங்கி, அல்லது அவர்களை பற்றி கௌரவமாக பேசக்கூடிய நல்ல மனிதர்களை கொண்டு வந்து அவர்களை புகழ்ந்து அனுப்புவதால் எங்களுக்கு எந்தவித நட்டமும் வரப்போவதில்லை. அந்த மனிதன் சந்தோஷப்படுகின்றான். பள்ளிவாசல் என்பது பொது இடம், மக்களுக்கு சந்தோஷப்படுத்துகின்ற இடம், மக்களுடைய தேவைகளை நிறைவு செய்கின்ற இடமாகத்தான் அது இருக்க வேண்டுமே தவிர தனிநபர்கள் அரசியல் எல்லைகளுக்குள்ள அல்லது ஏனையவற்றுக்குள்ள அதை சுருக்கிக் கொள்வதற்கு யாரும் உடன்பட முடியாது. உடன்படுவதும் நன்றானது அல்ல என்பதால் அந்த வகையில் அவருக்கு பென்ஷன் அடிப்படையில் அவருக்கு ஓய்வூதியம் ஒன்று வழங்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. அரசு நிறுவனங்களை நாங்கள் பார்க்கின்றோம், ஓய்வூதியம் வழங்குகிறார்கள் தான், ஆனால் பெயாவல் அமைக்கிறார்கள் தானே. அவை உங்களுக்கு ஓய்வூதியம் தருகின்றோம், பெயாவல் செய்ய மாட்டோம் என்று யாரும் சொல்வதில்லை. அவை அவர் புது நிர்வாகம் நிவர்த்தி செய்ய வேண்டும். அவர்கள் செய்ய வேண்டும் என்றால் அவர்கள் விட்ட குறைகள் அது அவருக்கு செய்யாதது அவருக்கு குறைபாடோ இல்லை என்று தெரியாது. பொதுமக்கள் மத்தியில ஒரு இடைவெளி இருக்கின்றது. பாவம், இந்த மனுஷன் நீண்ட காலமா வேலை செய்த ஒரு மனுஷன்,
இவருக்கு ஒன்றுமே செய்யவில்லையே, ஒரு இடம் கூட இவர்கள் கொடுக்கவில்லை என்ற ஒரு ஏக்கம் மனதுக்குள்ளே இருக்கின்றது. அந்த ஏக்கத்தை அவர்கள் நிறைவு செய்தார்கள் என்றால் சந்தோஷமான விடயம். அதான் நான் குறிப்பிடுவேன். நிச்சயமாக. இது போல இந்த புதிய நிர்வாகத்தில் உள்ளவர்கள் இடுகின்ற சில பிழைகள் இட்டால் அதையும் சுட்டிக்காட்ட நீங்கள் கட்டாயம் நிச்சயமாக. ஏனென்று சொன்னால் பள்ளிவாசல் என்பது இறைவனுடைய வீடு. பள்ளிவாசலுடைய வீட்டை பராமரிப்பதற்கு அல்லது பள்ளிவாசலை பராமரிப்பதற்கு சரியான பக்குவம் வேண்டும். ஏனென்றால் நாங்கள் இறைவனிடத்தில் பதில் சொல்ல வேண்டிய கடப்பாடு எங்களுக்கு இருக்கின்றது. அவ்வாறான நான் உங்களுக்கு கட்டாயமாக சொல்றேன், 2003ஆம் ஆண்டு 2003ஆம் ஆண்டு நினைக்கின்றேன். சிலர் கேட்பார்கள் பள்ளிவாசல் சம்பந்தமாக இவருடைய தொடர்பு. 2003ஆம் ஆண்டு நசீர் ஹாஜியார் அவர்கள் கடந்த முன்னே ஒரு நிர்வாகத்திற்கு எதிராக ஒரு வக்பு சபைக்கு ஒரு கடிதத்தை எழுதினார், ஒரு முறைப்பாட்டு கடிதம். அந்த முறைப்பாட்டு கடிதத்தில் முதலாவது சிக்னேச்சர் பண்ணின ஆள் நான். அதுக்குரிய ஆவணங்களை என்னிடம் இருக்கின்றன. அவ்வாறு அவை இந்த பள்ளிவாசல் விடயத்தில் அதிக கவனம் நாங்கள் செலுத்த வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் அரசியல்வாதிகள் பள்ளிவாசல்களை அவங்களோட கட்டுப்பாட்டில் கொண்டு வருகின்ற போது அது அந்த சமூகம் செத்துவிட்டு என்றுதான் நான் கருதுகின்றேன். என்று சொன்னால் நாங்கள் நிம்மதியாக எங்களது கருத்துக்களை சொல்லக்கூடிய, எங்களது ஆளுமைகளை வளர்க்கக்கூடிய, இளைஞர்களை உருவாக்கக்கூடிய இடம் பள்ளிவாசல். ஏன்னா முஸ்லீம்களுக்கு தலைமைத்துவத்தை உருவாக்கக்கூடிய இடம் பள்ளிவாசல். ஏன்னா அவர்கள் இறை அச்சத்தோடும் ஒரு எத்திக்கல் சமூகத்தை உருவாக்கும் பள்ளிவாசல். நாங்கள் பார்க்கலாம், உண்மையே இந்த பள்ளிவாசல் எத்தனை ஆளுமையுடையவர்களை உருவாக்கி இருக்கின்றது, எத்தனை இளைஞர்களை உருவாக்கி விரல் பட்டு எண்ணக்கூடியவர்கள். என்று இந்த பள்ளிவாசலில் ஜமாத் தொழுவர்கள் அளவு நன்றாக குறைந்து விட்டது. யூத் எங்கே நிற்கிறார்கள், சஃபுஞ்சே எங்கே நிற்கின்றது. அவை இது கனெக்டிவிட்டி செய்யக்கூடிய ஒரு கட்டாய பொறுப்பு பள்ளிவாசலுக்கு இருக்கின்றது. அதை அவர்கள் கட்டாயம் செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, இப்படியான குறைபாடுகளை எதிர்காலத்தில் இவர்கள் விடுவதாக இருந்தாலும் அவற்றை கேட்கின்ற ஒரு அழுத்த குழுவாக நானும் என் சார்ந்த பலரும் இருக்கின்றார்கள். அவை அவர்களுக்கான ஆலோசனைகளுக்கான புத்தகங்களை வைத்திருக்கிறார்கள். அதே போன்ற கருத்துக்களை முன்வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. சமூக ஊடகங்கள் இருக்கின்றது. அவை அந்த அடிப்படையில் வெளியிலிருந்து நமது கருத்துக்களை தெரிவிக்க வேண்டிய கடப்பாடும் அந்த பொறுப்பும் எங்களுக்கு இருக்கின்றது. அதுபோல அக்மல் ஜஹான் கேட்டிருக்கின்றார், தான் கொண்ட கொள்கையை தீவிர போக்கை உடையவர்கள் புதிய நிர்வாகத்தில் உள்வாங்கிக் கொண்டு யாப்பை எழுதும் பட்சத்தில் அவருடைய கொள்கை இந்த யாப்பில் தனிப்பட்டதாக இருக்காது. இது நல்ல விடயம். அதாவது இந்த பள்ளிவாசலை பொறுத்தவரையில் இதனுடைய காணி உறுதிகள் இருக்கின்றன. இந்த காணி உறுதிகள் ஒவ்வொரு பர்பஸுக்காக வழங்கப்பட்டவை. உதாரணத்துக்கு கந்தூரி கொடுப்பதற்காக காணி வழங்கப்பட்டிருக்கின்றது. பள்ளிவாசலுக்கு விளக்கேற்றுவதற்காக காணி வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஏனைய இதர சேவைகளுக்கான இப்படி இந்த உறுதிகள் வழங்கப்பட்ட அடிப்படையில் அந்த வக்பு சொத்தினுடைய அந்த நோக்கம் நிறைவேற்றப்பட வேண்டும். இல்லாட்டி அந்த வக்பு சொத்தில் நாங்கள் பிழை செய்கின்றோம் என்று அர்த்தம். அந்த வக்பு சொத்தில் குறிப்பிடப்படுகின்ற விடயங்களை அடிப்படையாக கொண்டுதான் இந்த யாப்பு வரையப்பட வேண்டும். ஒன்று. இரண்டாவது, இந்த பள்ளிவாசலை ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கோ அல்லது இந்த பள்ளிவாசல் இந்த ஊரின் மரபுகள், பண்பாடுகள், கலாச்சாரங்களை நிகழ்த்துகின்ற ஒரு முக்கியமான பள்ளிவாசல். இதற்கென்று ஒரு ரெடிஷன் இருக்கின்றது. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உதாரணமாக கடற்கரை பள்ளிவாசலை நாங்கள் எடுக்கின்ற போது அதில் ஒரு சிறப்பான கொடியேற்ற விழா, பக்கீர் ஜமாத்துடன் இணைந்த நிகழ்வுகள், அதற்கான பயான்கள், நாட்டின் பல பாகங்களிலிருந்து பக்த கோடிகள் வருவதற்கான அல்லது அவர்களை அழைப்பிப்பதற்கான எல்லா வகையான ஏற்பாடுகளையும் செய்யக்கூடிய ஒரு சிஸ்டம் இங்க இருக்கின்றது. ஏனைய பள்ளிவாசலை போன்றது அல்ல. அது ஒரு தேசிய விழா. அது தேசிய ஒரு விழா. அப்ப அவ்வாறு இருக்கின்றது. இந்த பள்ளிவாசலுக்கு நிர்வாகியாக வருகின்றவர்கள் இவ்வாறான நிகழ்வுகளை முன்னின்று நடாத்தக்கூடிய, இவற்றை ஊக்குவிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இப்ப சிலர் சொல்வார்கள் அவர்களை போட்டால் என்னன்னு சொல்லி. கடந்த காலத்தில் நடந்த பிரச்சனைகள் இதுதான். அதாவது இந்த நிகழ்வுகளை முன்னின்று நடத்தக்கூடிய, இவற்றை ஊக்குவிக்கக்கூடியவர்கள் நிர்வாகத்துக்கு வர வேண்டும். சிலர் என்ன சொல்லுவார்கள், அன்னைக்கு அதுக்குள்ள எல்லாம் உடன்பாடு இல்லை, நான் அங்கு வர மாட்டேன். அப்ப ஏன் இந்த பள்ளிவாசல் என்பது இந்த கொள்கையுடையது என்பது தெரியும் தானே. அப்ப நாம் ஏன் அதுக்குள்ள வர வேண்டும் என்று சொன்னால் அதற்குரிய நிர்வாக கட்டமைப்பு ஒன்று இருக்கின்றது, அல்லது அதற்குரிய சிஸ்டம் ஒன்று இருக்கின்றது, அதற்குரிய வழிமுறைகள் சில இருக்கின்றன. குறிப்பாக கடற்கரை பள்ளியை பொறுத்தவரையில் அது ஒரு தேசிய நிகழ்வு. அதில் இவர்கள் சமய பிளவுகள் அதை என்னவற்றை பேசுகிறார்கள் என்று அது அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் அது ஒரு முக்கியமான இலங்கை முஸ்லீம்களின், குறிப்பாக கிழக்கு மாகாண முஸ்லீம்கள் ஒரு சமூக அடையாளம். இந்த அடையாளத்தை நிறுத்துவதற்கான முயற்சியில் யாரும் ஈடுபட முடியாது. அவை அந்த விடயங்கள் அது தொடர்ச்சியாக கொண்டு செல்லப்பட வேண்டும். அந்த நிர்வாகிகள் அவற்றை முன்னின்று நடத்தக்கூடியவர்களாக, அவற்றை ஊக்குவிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த அடிப்படைகளை கொண்டுதான் அதனுடைய யாப்பு வரையப்பட வேண்டும். யாப்பு வரைவது பள்ளிவாசலை சுத்தம் செய்வது, பள்ளிவாசல் தலைவர் இருப்பது என்பது அல்ல.
இந்த கடற்கரை பள்ளிவாசலில் உள்வாங்கப்படுகின்ற போது கடற்கரை பள்ளிவாசலுக்குரிய அந்த முழு நிறைவான சிஸ்டம் இந்த யாப்பில் உள்வாங்கப்பட வேண்டும். அதற்கும் இந்த மொய்தீன் ஜுமா பள்ளிவாசலுக்கும் இடையிலான இந்த கனெக்டிவிட்டி என்று நாங்கள் சொல்ல வேண்டும். அந்த தொடர்பு அழகாக செய்யப்பட வேண்டும். என்ன கொடி இங்கிருந்து அங்கு கொண்டு செல்லப்படுகின்றது. அதே போன்று இங்குள்ள நிர்வாகம் அதை பரிபாலிக்க வேண்டியிருக்கின்றது. அதே போன்று அங்கிருந்து வருகின்ற வருமானங்களை இவர்கள் பங்கிட்டு ஏனைய பள்ளிவாசல்களுக்கு வழங்குகின்றார்கள், ஏனைய உதவி திட்டங்களை மேற்கொள்ளும். இந்த கனெக்ஷன் 2-in-1 சிஸ்டம் அதை இது செய்யப்பட வேண்டும், அல்லது இது செய்வதற்கான முறையில் தான் அந்த யாப்பு சரியாக வரையப்பட வேண்டும். நீங்கள் சொல்வது போன்று சில காணிகள் கூட கந்துரி வழங்குவதற்காக வழங்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய அவ்வாறும் இருக்கிறது. அந்த விடயங்கள் கந்துரி வழங்குவதற்கான காணிகள் இருக்கின்றது. அதே போன்று பள்ளிவாசலை பரிபாலனை செய்வதற்கான காணி இருக்கிறது. இந்த பள்ளிவாசலில் வானவேடிக்கைகள் இடம்பெற்ற காலம் இருக்கின்றது. வானவேடிக்கைகள் இடம்பெற்ற காலம் இப்படி இந்த பள்ளிவாசலை சுற்றி ஒரு கலாச்சாரம் இருந்திருக்கின்றது. மீலாத்துல்லாவின் போது இந்த பள்ளிவாசலுக்கு ஒரு தனி கலாச்சாரம் இருந்திருக்கின்றது. இந்த பிற்பட்ட காலங்களில் அது அப்படியே செயலிழந்ததுக்கான காரணம் நிர்வாக பலவீனமே தவிர மக்கள் குறைபாடு அல்ல. சில செயற்பாடுகள் பலவீனம் அடைந்திருந்தாலும் சில செயற்பாடுகள் உயிர்ப்பிக்கப்பட்டாலும் இந்த புதிய நிர்வாகத்தில் அனைத்து செயல்பாடுகளும் புத்துயிர் வருமா? அப்படியான விஷயங்களை இந்த புதிய நிர்வாகிகள் செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்று நாங்கள் பொதுவாகவே பேசுகின்றோம். இந்த பொதுவாக மக்களிடம் ஆன்மீக வறட்சி ஒன்று இருக்கின்றது. இப்ப நாங்கள் சாதாரணமான தொடர்ச்சியாக பேசி வருகின்றேன். இப்ப மீலாத் விழா என்பது எல்லோரும் சந்தோஷப்படுகின்ற ஒரு நிகழ்வு. ஒரு கந்தூரி என்பது சாப்பாடு இல்லாதவர் வருகின்ற நிகழ்வு அல்ல. அந்த கந்தூரி சாப்பாடு சாப்பிடுவது என்பது அந்த கந்தூரிக்கு ஒரு மனம் இருக்கின்றது. கந்தூரி சோற்றுக்கு அதை சாப்பிடுவது என்பது ஒரு திருப்தி. எந்த ஊர்ல இருந்து எந்த ஊருக்கு வருவாங்க. நாங்கள் பேர்வளை கந்தூரிக்கு போகின்றோம். பேர்வளை கந்தூரிக்கு நாங்கள் காசு செலவழிச்சு போறோங்கிறது சாப்பாடு இல்லாம பேர்வளைக்கு போய் சாப்பிட்டு போட்டு வரது அல்ல, இது அர்த்தம். அவை இந்த நிகழ்வுகள் மக்களிடையே செழிப்பை கொண்டு வரும், சந்தோஷத்தை கொண்டு வரும். இப்ப நான் குறிப்பிடுறேன், உங்கள்கிட்ட கேட்கிறேன், ஒரு பள்ளிவாசல் இருக்கின்றது. இந்த பள்ளிவாசலில் இளைஞர்களது பங்கு என்ன? அவர்கள் வந்து தொழுது விட்டு சலாம் கொடுத்து விட்டு போகுது, அவ்வளவுதானா? இல்லை, அவர்கள் அந்த பள்ளிவாசல் நடக்கிறது பார்க்க சுற்றுச்சூழல் எவ்வாறு இருக்கின்றது அந்த நிர்வாகத்தோடு இணைந்து செயற்பட நிர்வாகத்தோடு இணைந்து செல்ல வேண்டும். சரி, அந்த இளைஞர் ஏனைய பார்ட்டிசிபேஷன் என்ன? ஏனைய நாங்க பஞ்சலைகளில் பார்க்கின்றோம், கோயில்களில் பார்க்கின்றோம், அவர் தேர் இழுக்கின்றார்கள், அல்லது கும்பாபிஷேகம் நடக்கின்றது, அல்லது பஞ்சலையில் பிரகரா நடக்கின்றது, இதெல்லாம் போகின்றது. அதில் இளைஞர்கள் முன்னின்று தேர் இழுக்கின்றார்கள், இதெல்லாம் செய்கிறார்கள். அப்ப இங்கே ஆரம்ப காலத்துல ஹவுது கழுவுற வேலையாவது இருந்தது. இளைஞர்கள் வந்து ஹவுது கழுவுறதுக்கு மத்தினார் அழைத்தால் அவர்கள் போய் நின்று ஹவுது கழுவி சந்தோஷமா போவார்கள். அது கூட இன்று இல்லையே. அப்ப இளைஞர்களை நாங்கள் இணைப்பதற்கு என்ன சிஸ்டம் இருக்கு? நான் ஒரு கந்தூரி நிகழ்வு நீங்கள் எடுத்து பாருங்கள். இந்த கந்தூரி நிகழ்வில் ஊரில் உள்ள அனைவரும் கூடுவார்கள், சமைப்பார்கள், ஒரு பகுதியினர் சந்தோஷமாக மற்ற வேலை செய்வார்கள். அப்ப அது ஒரு கனெக்டிவிட்டியை கொண்டாடு சந்தோஷம். மீலாத்துலாவின் போது இளைஞர்கள் முதியோர்கள் எல்லாருமே ஒன்று சேர்றாங்க. அப்ப பள்ளிவாசல்கள் மனித மனங்களை ஒன்றிணைக்கின்ற இடங்களாக இருப்பதற்கு இந்த கலாச்சார விடயங்கள் அதுக்கு ஒரு கனெக்டிவிட்டியை கொடுக்கின்றது, ஒரு இணைப்பை கொடுக்கின்றது. இது ஒன்றுமே இல்லை. ஒரு கட்டடம் என்று சொன்னால் பள்ளிவாசலுக்கு அந்த கட்டடத்துக்கு மக்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை என்ற கருத்து. ஏன்னா அது வெறும் கட்டடமா இருக்கின்றது. கட்டடம் அல்ல, அது மனங்கள் ஒன்று கூடுகின்ற இடமாக பள்ளிவாசல் இருக்க வேண்டும். இளைஞர்களை ஒன்று சேர்க்கின்ற இடமாக இருக்க வேண்டும். சமூகத்தில் உள்ள ஏனைய ஆளுமைகளை அல்லது வயோதிபர்களை கொண்டு சேர்க்கின்ற இடமாக இருக்க வேண்டும். அப்ப அதுதான் அதை செய்ய வேண்டும். அதுதான் இஸ்லாம் இந்த சகோதரத்துவ முறையை கொண்டு வந்தது. தொழுகை, ஏனைய விடயங்கள், ஒரு மரண வீடு வந்த அளவுக்கு செல்வது, இதெல்லாம் அதோடு இணைந்த பண்பாடு என்றால் நான் குறிப்பிடுவேன். அதே இந்த பள்ளிவாசலை பொறுத்தவரை நீங்கள் குறிப்பிடுவது போன்று இந்த கந்தூரி, அதை ஏனைய மீலாத்துல்லா போன்றவை மிகச்சிறப்பாக இடம்பெற்ற பள்ளிவாசல். அதேபோல் நோன்பு காலங்களில் இத்தனை விடயங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அப்ப அவை கஞ்சி கொடுப்பது, அதே போன்று நோன்பு இஃப்தாருக்குரிய ஏற்பாடு செய்வது, வீதியினால் செய்வது, ஒரு டிராவலிங் போற வழியில இருக்குது. எத்தனையோ பயணிகள் இந்த பள்ளிவாசலுக்கு வருவதற்கான மலசலம் கழிப்பதற்கு எத்தனையோ பேர் வருகின்றார்கள். அருகில் உள்ள ஒரு அரசாங்க வைத்தியசாலை, எத்தனை டாக்டர்மார் ஒவ்வொரு நேரமும் இதனோட தொடர்புபடுகின்றார்கள். அப்ப இப்படி ஒரு விசாலமான ஏனைய பள்ளிவாசல் போன்ற அல்ல, இது ஒரு விசாலமான ஒரு பல்வேறு வகைப்பட்ட நபர்களை ஒன்றிணைக்கின்ற இடம் தான் இந்த பள்ளிவாசல். இது ஒரு பலவீனமான ஒரு சிறு குழுவினால் இது பராமரிக்க முடியாது. அதுபோல அப்துல் மஜீத் கேட்டிருக்கிற நண்பா முஃபிஸால், நீங்கள் ஞானசாரத்திற்கு அழைத்து வந்த காலகட்டத்தில் தமது மஹீதீன் ஜும்மா பள்ளியை காட்டி இது சூப்பர் முஸ்லிம் பள்ளி என்று சொன்னதாக ஊடக மாநாட்டில் சொன்னார்கள். இது உண்மையா? நான் ஒரு விடயத்தை ஒருத்தர் சொல்லித்தான் ஆக வேண்டும். இன்று இந்த புதிய நிர்வாகம் எதிர்நோக்கின்ற ஒரு பிரச்சனைகள் ஒன்றுதான். இந்த புதிய நிர்வாகம் தொடர்பாக நான் இடத்தில் பெயர் கொடுக்கிற விடமில்லை, அரச பாதுகாப்பு துறையில் பல குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கின்றார்கள். குறிப்பாக அரசியல்வாதிகள். மிக கவலையான ஒரு விஷயம். இவர்கள் இஸ்லாமிய அடிப்படைவாத இயக்கங்களுடன் இணைந்தவர்கள்.
ஆகவே இவர்கள் இயக்கவாத அடிப்படைவாத இயக்கங்களுடன் இணைந்துதான் இவர்கள் சம்பந்தமான கேள்வி ஒன்று வந்தது சொல்லுங்க. என்ற ஒரு குற்றச்சாட்டை இவர்கள் முன்வைத்திருந்தார். ஆகவே புலனாய்வு பிரிவினர் பலரும் இந்த இடங்களில் வந்து உண்மையா இல்லையா, இவர்கள் எப்படியானவர்கள், அந்த மாற்றம் சடன்லி இடம்பெற்ற ஒரு மாற்றம், அதாவது சந்தேகம் வெறும் மக்களுக்கு. ஆகவே அந்த நிர்வாகத்தை தொடர்ச்சியாக வைத்திருப்பதற்காக ஒரு சமூகத்தையும் ஊரையும் காட்டி கொடுக்கிறார்கள். இவ்வாறு சொல்றாங்க சொன்னால் இவர்கள் அந்த இதுகளோடு சேர்ந்தவர்கள், இந்த விடயத்தோடு சேர்ந்தவர்கள். அதை நான் மீண்டும் இந்த விடத்தில் வருகின்றேன். இப்படியான ஒரு நிலைமையில் ஞானசார தேரோ அவர் ஒரு ஒன் கண்ட்ரி ஒன் லோ செயலணியில் அவர் இருந்த போது அவரை நாங்கள் முன்று அழைத்து வந்தோம். நான் ஜனாதிபதி செயலணியில் நான் இருந்தேன், நான் தொல்லியலில் இருந்தேன், அவர் அதில் இருந்தார். இது ஒரு நீண்ட கால ஒரு டார்கெட். இப்ப நீங்க நன்றாக விளையாடுங்களோட ஞானசார ஆம்துரு வந்தது அன்றைய மட்டுமல்ல, இது ஒரு 10 வருடங்களின் பின்னர் தான் இவருடைய சைட் எஃபெக்ட் விளங்கும், இவருடைய நல்ல மாற்றம். கடந்த விடயத்தில் கூட பார்லமெண்ட் உறுப்பினர் முஷர்ரப் பகிரங்கமாக சொல்லியிருந்தார், கல்முனையை சேர்ந்த பார்லமெண்ட் உறுப்பினர் காசி கொடுத்து ஞானசார தேர்தலை கல்முனைக்கு கொண்டு வந்து நான் பிரதேச செயலகத்தை தமிழர்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்ல வைத்தார். இதை மறக்க முடியுமா என்று பகிரங்க சவால் விடுத்திருக்கிறார். நீங்கள் ஊடகங்களில் போகலாம், அதை நாங்கள் ஒரு சைட்ல வைப்போம். ஆனால் இந்த விடயத்தில் அவர் அழைத்து வந்தது என்பது இஸ்லாமிய முறை ஒன்று இருக்கின்றது, எதிரியை கையாளுகின்ற முறை. உமர் அலி அல்லாஹ் அவர்கள் வாளை எடுத்து முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெட்ட வந்தவர்கள். ஹிந்தா என்ற பெண் ஈரலை கடித்து துப்பியவன், நபிகள் மன்னித்தார்கள். இஸ்லாமிய முறை மன்னிப்பு தான். நாங்கள் கடும்போக்காக இருக்கலாம், நாங்கள் மன்னிக்காம, ஆனால் இஸ்லாமிய முறை அல் குர்ஆனும் அதைத்தான் பேசுகின்றது. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று பேசினாலும் இதை விடையெல்லாம் மேலானது மன்னிக்கின்ற விடயம் என்று பேசுகின்றது. அவை இந்த அடிப்படையில் பார்க்கின்ற போதோ இந்த ஞானசார ஆம்துரை அழைத்து வந்த விடயம் சமூகத்துக்கு பல்வேறு வகையான நன்மைகளை வழங்கியிருந்தது. அவர் நேரடியாகவே அவர் சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் நான் இவர் சொல்லித்தானே, இந்த விஷயத்துக்கு பிறகு அவர் வீழ்ச்சி, அவர் ஆட்டோமேட்டிக்கலி வீழ்ச்சி அடைந்தார். அவருடைய கொள்கைகள் அல்லது அவருடைய கருத்துக்கள், அந்த வீச்சும் அந்த கடும் போக்கும் குறைவடைந்தது. ஏனென்றால் முஸ்லிம்களை பற்றி அவருக்கு வழங்கப்பட்டிருந்த அந்த அந்த தகவல் அல்லது அவர்களுக்கு கொடுத்த இந்த பிம்பம் அவருக்கு உடைந்தது. அவர் அதுக்கப்புறம் அடுத்த நாள் கோல் எடுத்து அவர் சொன்னார், பகிரங்கமாக அறிக்கையில் சொன்னார், நான் இதுவரைக்கும் நான் விலகி இருந்தது, நான் முஸ்லீம் பள்ளிவாசலுக்கு இதுவரைக்கும் சென்றில்லை, நான் இங்க வந்து பார்த்திருந்தேன். கடற்கரைப்பள்ளிக்கு அவர் சொன்ன போது இப்ப இந்த சிஸ்டம் எல்லாம் உங்கள்கிட்ட இருக்குது, சந்தோஷப்பட வேண்டிய விடயம் என்று அவர் சொன்னார். இப்படி அவரை நாங்கள் முஸ்லிம் சமூகத்தோடு ஒரு இணைப்பை ஏற்படுத்தியிருந்தோம். அந்த இணைப்பு அவருக்குள் பல மாற்றங்களை கொண்டு வந்திருந்தது. அண்மைகள் கூட அதுக்கு பிறகுதான் அதாவது அவரை அழைத்து வந்தது நாங்கள் ஒன் கண்ட்ரி ஒன் லோ விஷயத்தில் முஸ்லிம்களுடைய பார்ட்டிசிபேஷனை அதிகப்படுத்துவது. அதுக்காக தான் அவர் வந்தார், ஒரு குறிப்பிட்ட குழுவினர் சந்திப்பார். ஆனால் அதன் ஒரு வாரத்தின் பின்னர் ஜமியத்துல் உலமா அறிக்கைவிட்டது, அகில இலங்கை ஜமியத்துல் உலமா முஸ்லிம்கள் சென்று அவர்களுக்கு தகவல்களை வழங்குங்கள் என்று. அவர்கள் சிந்திப்பதற்கு முதலே நாங்கள் சிந்தித்திருந்தோம். இப்படியான ஒரு விடயத்தின் போது இந்த பள்ளிவாசலுக்கு அவர் வருகை தருகின்ற போது நான் இந்த வார்த்தையை நான் குறிப்பிடவில்லை, அறவே குறிப்பிடவில்லை. ஆனால் அவர் ஊடக மாநாட்டில் ஒருவர் குறிப்பிட்டிருந்தார், அந்த ஞானசார தேரரை அழைத்து வந்தது என்பது உண்மை. அதுல நான் என்ன கூறினேனோ கூறவில்லை என்று சொல்லுவது அவர் சொல்லியிருப்பது பொய் என்றால் நான் குறிப்பிட முடியும். நான் அதை பெருசா கண்டிருவதில்லை. ஏனென்றால் சில மாற்றங்கள் உடனடியாக வருவதில்லை, அது நீண்ட கால விளைவுக்கு பின்னர் தான் அது வெறும் ஒரு புரட்சி சரி, ஒரு செயற்பாடு சரி, அதான ஒரு விளைவு. அது நீண்ட காலத்துக்கு பின்னர் தான் ஒரு சைட் எஃபெக்ட் வரும். எம்எஸ் காரியப்பர் இந்த கடற்கரைப்பள்ளி மையவாடியை அவர் எடுத்துக் கொடுக்கின்ற போது பல நுட்பங்களை அவர் செய்திருந்தார். அதனை இன்றைக்கு இவர்கள் அனுபவிக்கிறார்கள், அன்று அவர்கள் பிள்ளையா சொல்லியிருப்பார்கள். இப்படி சில விடயங்கள் நீண்ட காலம் செல்லும் அதனுடைய சைட் எஃபெக்ட் வருவதற்கு. அவை அப்படியான ஒரு விடயம் தான் அந்த விடயமாக நான் கருதுகின்றேன். அதுபோல இன்னும் ஒரு கேள்வி வந்து, பல கேள்விகள் வந்திருக்கிறது பள்ளிவாசல் தொடர்பான விடயங்களை கருத்துக்களானால் லேசாக இருக்கும். நாங்கள் அந்த கான்செப்டை விட்டு மாறி போற மாதிரி இருக்கு. ஜமீல் முஸ்தபா சொல்லியிருக்க பள்ளிவாசலுக்குரிய காணி அந்த நாட்களில் இருந்த கல்மைக்குடி சின்ன சந்தையின் வடக்கு பக்கமாக வளவு காணி எங்கே யாரிடம் உள்ளது, அது பள்ளிவாசல் பொறுப்பில் தான் இருக்கிறதா? இதை பற்றி அவரை பள்ளிவாசல் ஆபீஸுக்கோ அல்லது இணைய இடங்களுக்கோ அந்த கேட்பதன் மூலம் பெறலாம். இதில் நான் சொல்லுங்க. இல்ல, இன்னொரு கேள்வியை கேட்க வேண்டும். குறிப்பாக எமது கல்முனை பிரதேசம் என்பது பல அரசியல் கட்சியை சார்ந்த நபர்கள் இருக்கின்ற ஒரு இடம். ஆனால் எமது இந்த பள்ளி வாசலிலே இப்போது வந்திருக்கின்ற நாங்கள் பழைய நிர்வாகத்தை நாங்கள்
குறிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை. புதிய நிர்வாகத்தில் இருக்கின்றவர்கள் இந்த பலதரப்பட்ட கட்சியில் உள்ள அரசியல்வாதிகளை எவ்வாறு பார்க்க போகிறார்கள், அதற்கு அவர்களை எவ்வாறு அணுகப் போகின்றார்கள்? எனது கருத்து இதில் ஒன்று ஏனென்று சொன்னால், மக்களின் பொது நன்மைக்காக நாங்கள் எந்த அரசியல்வாதியை அணுக முடியும். மக்களின் பொது நன்மைக்காக அதை அணுக முடியும் என்று சொன்னால், அதில் ஏதாவது பொது நன்மைக்காக அல்லது மக்களோட பொது சேவை ஒன்று நாங்கள் செய்வதற்கு எந்த அரசியல்வாதியை நாங்கள் அணுக முடியும். ஆனால் அந்த அரசியல்வாதிக்கு ஊழியம் செய்ய வேண்டிய ஒரு கட்டாய கடமை எங்களுக்கு இல்லை. ஒரு பள்ளிவாசல் என்ற அடிப்படையில் நாங்கள் அவர்களை அணுக முடியும், மக்களுடைய குறைபாடுகளை செய்ய முடியும், அல்லது குறைபாடுகளை சொல்ல முடியும், அவர்களுக்கான திட்டங்களை அல்லது நிதி உதவிகளை பெற முடியும். அதற்கு பள்ளிவாசல் நிர்வாகம் கட்டாயம். பிரச்சனைகளுக்கு மட்டுமல்ல, சேவைகளுக்கும் அவர்கள் முன்னின்று எல்லா அரசியல்வாதிகளையும் சமமாக அணுகுவோம். இங்கு என்ன இடம்பெறும் என்று சொன்னால், ஏதோ ஒரு அரசியல்வாதிகள் எடுபடியாக பள்ளிவாசல் சமூகம் மாறுகின்ற போதுதான் இந்த பிரச்சனை ஆரம்பிக்கிறது. ஒருவருடைய குழு அந்த இந்த புதிய நிர்வாகத்தில் கூட டிஃபரெண்டான பொலிட்டிக்கல் ஐடியாலஜி உள்ளவர்கள் இருக்கிறாங்க, கட்சி சார்ந்த சிந்தனை உள்ளவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் ஊர் என்கின்ற போது அவர் ஒன்றிணைகிறார்கள். பள்ளிவாசல் நான் பார்லமெண்டத்துக்கு ஒப்பிடவில்லை. பார்லமெண்டத்தில் டிஃபரெண்ட் அரசியல் கட்சியாக போய் குந்திக்கி இருக்கிறாங்க. நீங்க அந்த கட்சி இருக்கிறார்கள் பார்லமெண்டத்தில், நான் போக மாட்டேன்னு சொல்லவில்லை. அப்ப சமூக நோக்கம் அல்லது சமூகத்துக்கு சேவை செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கம் அல்லது இறை இல்லத்தில் பணி செய்ய வேண்டும் என்ற அந்த பிரதான நோக்கத்தின் அடிப்படையில் எல்லோரும் ஒன்றிணைந்து பணியாற்றுவது, அந்த நோக்கத்தை அடைவதற்காக அரசியல்வாதிகளிடையோ புத்திஜீவிகளுடைய உதவியை நாடுவதில் ஒரு பிரச்சனை. ஆனால் அவர்களுக்கான எடுபடிகளாக மாற முடியாது, ஒரு பக்கம் சார்ந்து நிற்க முடியாது. அது டோட்டலி ராங். அப்படியான பிரச்சனைகள் தான் பழைய நிர்வாக காலத்தில் இருந்தது. குறிப்பிட்ட அரசியல்வாதிகளின் கருத்துக்களை கேட்பது, அப்படியான நிலைமை இருந்தது. அப்படி அந்த ஒரு இல்லாம டிரான்ஸ்பரன்சியாக அனுசரிக்கலாம், அவர்களுடைய உதவிகளை பெறலாம், அவர்களுக்கான மக்களுடைய பொது பிரச்சனைகளை அவர்களிடம் கொண்டு செல்லலாம். இது கட்டாயம் செய்யப்பட வேண்டும். இது பொதுவாக எல்லா ஊர்களிலும் இருக்கின்றது. அரசியல்வாதிகளை ஒரு பார்லமெண்ட் உறுப்பினர் இல்லாத ஊர்களில் அவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் யாரையும் சந்திக்காமல் அந்த ஊர்ல இருந்து அழிந்து போவதா? பல ஊர்களுக்கும் அவர் செல்வார். அதே போன்றுதான் கல்முனை என்கின்றது ஒரு பெரிய ஒரு நகர், அல்லது அதில் நாங்கள் ஒரு அரசியல்வாதியிடம் ஒரு கோரிக்கை வைக்கின்றோம், பொது நன்மை கருதி. அவர் அதை செய்ய முடியாவிட்டால் நாங்கள் இன்னொரு அரசியல்வாதியிடம் சொல்லிவிட்டோம். அது ஒரு பிரச்சனை அல்ல. இந்த ப்ரொசஸ்லையும் பல தடைகள் பலர் ஏற்படுத்தினார்கள். பல தடைகளை உடைத்து எங்களுக்கு அதற்கான வாய்ப்பு வழிகளை வழங்கினார்கள். அதை நான் ஓப்பனாக சொல்ல வேண்டும். அதாவது வக்ஃபு சபை நியமனம் கொண்டு வருகின்ற போது அந்த நியமனத்தை தடுத்து நிறுத்தியவர்களும் இருக்கின்றார்கள். அந்த தடுத்து நிறுத்தியதுக்கு எதிராக இதை வழங்க வேண்டும் என்று சொன்னவர்களும் இருக்கின்றார்கள். குறிப்பாக நான் மிகவும் நன்றி செலுத்த வேண்டும் புத்த சாசன சம்ஸ்கிருதி அமாத்தியாங்சே விதுர விக்ரமநாயக. அவர் இந்த விடயத்தில் மிகவும் தெளிவாக நடந்து கொண்டார். மிகவும், அதாவது முஸ்லிம்களுடைய பள்ளிவாசல் பிரச்சனையை வக்ஃபு சபை எடுக்கின்ற தீர்மானங்களுக்கு நான் கட்டுப்படுவேன் என்கிற விடயத்தில் அவர் தெளிவாக இருந்தார். அதே போன்று முஸ்லிம் சமய பண்பாட்டாளர்கள் திணைக்களத்தின் படிப்பாளராக அல்லது பிரதி படிப்பாளர் அந்த ரிஃப்லான் அவர்கள், அவரும் இந்த விடயத்தில் மிகவும் உறுதியான தீர்மானங்களை மேற்கொண்டார். அப்ப இப்படி அரசியல்வாதியாக நாங்கள் விதுர விக்ரமநாயக பார்க்கின்ற போது அவர் உதவி செய்கின்றவர்களாக மாறினார். இப்படி அதுக்குள் நாங்கள் பலருடைய உதவியும் கேட்கிறார்களா நாங்கள் இருக்கலாம். அதுபோல ஷிஃபான் கேட்டிருக்கின்ற பழைய நிர்வாகத்தில் ஊழல்கள் இருந்தால் அதை புதிய நிர்வாகம் வெளிக்கொணருமா? அது போன்று தமது கரையோர மாவட்டத்தில் பாரிய பள்ளிவாசல கல்மை மஹிதீன் ஜும்மா பள்ளிவாசலை முன்னிறுத்தும் முயற்சியில் ஏதும் இருக்கிறதா? இதில் நான் ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். அவர் அந்த ஊழல் சம்பந்தமான விஷயங்களை பேசினார். வக்ஃபு சபை தான் பள்ளிவாசல் என்பது வக்ஃபு சபையின் சொத்து. தனிப்பட்ட நபர்கள் இருந்தோ அவருடைய அல்ல. வக்ஃபு செய்யப்பட்ட பள்ளிவாசல் வக்ஃபு சபையின் கீழ் தான் பரிபாலிக்கப்படும். வக்ஃபு சபையினால் நியமிக்கப்படுகின்ற நிர்வாகத்தில் ஊழல் அல்லது ஏனைய விடயங்கள் இடம்பெறுகின்ற போது அது புதிய நிர்வாகமோ அல்லது ஏனையவர்களோ அதற்கான முறையான கோரிக்கைகளை அல்லது முறையான முறைப்பாடுகளை செய்வதன் மூலம் வக்ஃபு சபை அவற்றை கணக்காய்வு செய்வார்கள் அல்லது அவர்கள் ஆடிட்டிங் செய்வார்கள். ஆடிட்டிங் செய்து அதில் அவர்கள் பிரச்சனை இருக்கும் என்றால் அதற்குரிய தண்டனையை அல்லது அதற்குரிய நட்டஈட்டை ஏனையவற்றை வக்ஃபு சபை தான் பொறுப்பு இருக்கும். புதிய நிர்வாகம் அவர்களுக்கு தண்டனை வழங்குவதோ ஊர் மக்கள் கூடி நின்று அடிப்பதோ அல்ல. அவர்களால் நியமிக்கப்பட்ட நிர்வாகி சரியாக செயற்படவில்லை என்றால் அதற்கான வக்ஃபு தட சிஸ்டம் ஒன்று இருக்கின்றது. அவர்கள் அந்த விஷயத்தை அவர்கள் செய்வார்கள். பழைய நிர்வாகிகள் அந்த விடயத்தை செய்திருந்தால் அது ப்ரூவ் பண்ணப்பட்டால் அவர்கள் அதுக்குரிய தண்டனை அவர்கள் பெற்றுத்தான் ஆக வேண்டும். அதுக்கு புதிய நிர்வாகிகள் தடையா இருக்க முடியாது. அவர்கள் வழிவிட வேண்டும். எவரும் தான் பள்ளிவாசலில் கையாடல்களில் ஈடுபடுவார்களானால் அவர்கள் தண்டனை பெற வேண்டும் என்கின்ற விடயத்தில் இந்த புதிய நிர்வாகம் உறுதியாக இருக்கின்றார்கள். ஆனால் அதற்கு அவர்கள் இப்ப இவர்களுடைய காலத்தில் ஒரு ஒரு
மாற்று ஒரு முறையை வைத்திருக்கின்றார்கள். நான் அதை சொல்ல வேண்டும். இந்த மைனர் சாஃப்ட் என்று சொல்லி ஒரு சாஃப்ட்வேர், இந்த சாஃப்ட்வேர் பள்ளிவாசல்களை கண்காணிப்பதற்கு அல்லது நிர்வகிப்பதற்கு, அதாவது பள்ளிவாசலுடைய நிதி சம்பந்தமான விடயங்களை பரிபாலிப்பதற்காக உருவாக்கப்பட்டது. இந்த விடயத்தை இவர்கள் இந்த வக்ஃப் சபையுடைய அந்த ப்ரொபோசலில் முன்வைத்திருக்கிறார்கள். இந்த சாஃப்ட்வேரை நாங்கள் பயன்படுத்துவோம், எங்களது கணக்கறிக்கைகளை நாங்கள் இதற்குள் கொண்டு வருவோம். சாதாரணமா நாங்கள் இது யாரால் நிர்வகிக்கப்படுகிறது? இப்ப மைனசாஃப்ட் நாங்கள் சொல்றோம், மைனசாஃப்ட் சொல்லி மைனசாஃப்ட் சொல்லி ஒரு சாஃப்ட்வேர். இதுல மைனசாஃப்ட் மஸ்ஜித் நிர்வாகத்துக்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த மைனசாஃப்ட் என்பது கிளவுட் பேஸ்ட் அடிப்படையில் மஸ்ஜித் மற்றும் முழு மஹல்லா மதரசா தொடர்பான அனைத்து தகவல்களையும் புள்ளிவிவரங்களையும் கண்காணிக்க மினார் சாஃப்ட் அல்லது மைனார் சாஃப்ட் என்பது உருவாக்கப்பட்டுள்ளது. அப்ப இது சாதாரணமா ஜாவாவோட இணைந்துதான் மை ஸ்குவல் ஒரு டேட்டா பேஸ் ஒரு தொடர்பு படுத்தப்பட்டு இது செய்கின்றார். இது ஃப்ரீயா செய்து கொடுப்பவர்கள் கூட ஆக்கிரமிக்கிறார். இப்ப நாங்கள் இந்த விடயத்தை நாங்கள் வக்ஃப் சபைக்கு அறிவித்த போது அவர்கள் சொன்னார்கள், எல்லா பள்ளிவாசல்களுக்கும் செய்யக்கூடிய ஒரு சிஸ்டமாக நாங்கள் பார்க்கின்றோம் என்று அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். இப்படியான ஒரு சாஃப்ட்வேர் சிஸ்டத்துக்குள்ள கிட்டத்தட்ட நாங்கள் விடத்துல இந்த விடயத்தை அல்லது இந்த புதிய நிர்வாகம் ஒரு களவு அல்லது ஊழல் இடம்பெறுகிறது என்று பேசுபொருளாக இருக்கின்ற ஒரு விடயத்தை நாங்கள் டிரான்ஸ்பரன்சி ஆக்கி ஒரு சயின்டிபிக்கலி ஒரு சிஸ்டத்துக்குள் கொண்டு வருகின்ற போது, நவீன சிஸ்டத்துக்குள் கொண்டு வர இதை குறைத்து விடலாம். நாங்கள் பழைய காலம் போன்று விமர்சித்துக் கொண்டிருக்க முடியாது. ஆகவே அதுக்கு அந்த விடயத்தில் இவர்கள் கவனம் செலுத்துகின்றார்கள், அதிக கூடுதலாக கவனம் செலுத்துகின்றார்கள். அது கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியை பாருங்க. சாதாரண நாங்கள் நோ லிமிட்டை எடுத்துக்கொள்வோம். நோ லிமிட் அவருடைய எல்லா பிரான்ச்சஸ்லையும் அன்று நடந்த எவ்வளவு சேல் ஆயிடுச்சுங்கிறத அந்த இரவே பார்த்துக் கொள்வார். புஷ்பாபர் 15 கோடி ரூபாய்க்கு இந்த வியாபாரம் நடந்திருக்கு, தெய்வல பிரான்ச்ல 2 கோடி, பத்தலையில தெரிவார். இப்படி சாஃப்ட்வேர்கள் இருக்கின்றது. இந்த சாஃப்ட்வேர்களை நாங்கள் பாவிப்பதன் மூலம் பள்ளிவாசல் இப்ப கடற்கரை பள்ளியில் இருந்து வருமானம் எவ்வளவு அல்லது உண்டியல் வருமானம் எவ்வளவு, ஜும்மா பள்ளியில் எவ்வளவு என்பதை நாங்கள் அழகாக நான் சோட்டா சொன்னால் உண்டியலில் போட்டால் ஆன்லைனில் காட்ட வேண்டும். அந்த அளவு ஒரு நிர்வாகம் சரியாக இயங்க வேண்டும். அவ்வாறு இயங்குவதன் மூலம் தான் அந்த ஊழலை அல்லது களவை நிறுத்த முடியும். அப்ப அது கட்டாயம் செய்யப்பட வேண்டும். அதாவது ஒரு நவீன தொழில்நுட்பத்தின் ஊடாக ஊழலையும் கையாடல்களையும் நிறுத்துவதற்கான ஒரு வழிமுறையை இன்று இந்த நிர்வாகத்தில் உள்ள இளைஞர்களும் முதியவர்களின் அல்லது ஏனையவர்களின் ஆலோசனையோடு நடைமுறைப்படுத்துவதில் கடும் தீவிரமாக அவர்கள் இருக்கின்றார்கள். இந்த பிரச்சனை இதோடு முடியணும். இதுக்கு புறவார நிர்வாகம் அழகாக வந்து இந்த நிர்வாகத்தை செய்து கொண்டு போக வேண்டும். யாப் இருக்கின்றது, சாஃப்ட்வேர் இருக்கின்றது, பள்ளிவாசல் கட்டுமானங்கள் சிறப்பாக இருக்கின்றன, கடற்கரைப்படி நிர்வகிப்பதற்கான முறைமை இருக்கின்றது. அவை அடுத்த நிர்வாகம் பிரச்சனை இல்லாம போகும். ஏன்னா நாம இந்த ஊரை பொறுத்தவரையில் சிலர் சொல்லுவார்கள், நான் அந்த கொள்கைக்காண்டி நான் சகிதாக போறேன், அது செய்ய போறேன், அல்ல கொடியேத்தாட்டி நான் சகிதாகுவேன், கந்தூரி கொடுக்காட்டி நான் யாருமே சகிதாக தேவையில்லை. சரியான யாப்பு வரையப்படுமானால் அந்த பிரச்சனையே இல்லாமல் போகும். பிரச்சனைகளை தீர்ப்பது, அதற்கான வழிமுறைகளை ஏற்படுத்துவதுதான் இந்த ஸ்பெஷல் ரெஸ்ட் போர்டினுடைய பிரதான நோக்கம். அதோடு வக்ஃப் சபை வழங்கிய அந்த நிபந்தனைகளை பின்பற்றி சரியான வழியில் கொண்டு செல்ல வேண்டும். அதன் பின்னர் வருகின்ற நிர்வாகம் இலகுவாக செயற்படுவதற்கான பாதையை இவர்கள் திறந்து விடுவார்கள். அதுபோல இன்னொரு கேள்வி இருக்காது. நாங்கள் உங்களுடைய இறுதியான கருத்துடன் முடித்துக் கொள்ளலாம். உங்களுடைய பெயர் இதில் பிரேரிக்கப்படுவது இல்ல, நான் பேசிக்கலி ஒரு பள்ளிவாசலை பொறுத்தவரையில் நான் ஒரு விடயத்தை குறிப்பிடுகிறேன். பள்ளிவாசலை பொறுத்தவரையில் பள்ளிவாசலுக்கான மஹல்லா சிஸ்டம் என்று குறிப்பிடுகிறார். ஆனா வக்ஃப் சட்டப்படி மஹல்லா சிஸ்டம் என்பது இல்லை. பள்ளிவாசலில் யார் அந்த பள்ளிவாசலில் இன்ட்ரெஸ்டா இருக்கின்றார்களோ அல்லது யார் அந்த பள்ளிவாசலில் தொடர்போடு இருப்பார்களோ அவர்களை அந்த பள்ளிவாசலுக்கு நியமிக்க முடியும். அதுவும் குறிப்பாக ஸ்பெஷல் ரெஸ்ட் போர்டு என்கின்ற போதோ நியமிக்கப்படுவது. அன்னமாக நான் பார்க்கின்றேன், தப்தர் ஜெயிலானி பள்ளிவாசல் அதுக்கு கொழும்பை சேர்ந்தவர்கள் நியமிக்கப்படுகின்றார். பலாங்குடை அல்லது கொழும்பை சேர்ந்தவர்கள் அதிகமாக நியமிக்கப்படும். அதே போன்று கொழும்பில் உள்ள சில பள்ளிவாசலுக்கு இல்லை. அவை நியமிப்பதில் பிரச்சனை இல்லை, நியமனத்தில் பிரச்சனை இல்லை. ஆனால் நியமனத்தை ஏற்றுக்கொள்வதில் எனக்கு எந்தவித விருப்பமும் இல்லை. ஏனென்றால் பள்ளிவாசல் நிர்வகிக்கக்கூடிய பக்குவம் எனக்கு இல்லை என்று நான் பர்சனலாக கருதுகின்றேன். அது இறை இல்லாம் அது இல்லாம ஒரு சின்ன பிள்ளைகள் விட்டால் கூட அது பிரச்சனை ஆகுங்கிற விடயத்தில் நான் இருக்கின்றாவே அந்த விடயத்தில் நான் தூரத்தில் இருந்து ஒரு அழுத்த குழுவாக இருப்பதற்காகத்தான் வாழ்நாள் ஃபுல்லா நான் அதை விரும்புகிறேன். குறை இருந்தாலும் சுட்டு காட்டுவோம், சரி இருந்தாலும் பாராட்டுவோம் என்றால் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் இதை கட்டமைக்க வேண்டும். இறுதியாக பல கேள்விகள் வந்திருந்தாலும் எல்லா கேள்விகளையும் இங்கே வழங்க முடியாமல் இருக்கிறது. சில கேள்விகள் பொருளாளரிடம் கேட்க வேண்டிய கேள்விகளா இருக்கு, சில கேள்விகள் நிர்வாகத்தை அழைத்து அவர்களிடம் நாங்கள் அந்த கேள்விகளுக்கு கேட்க வேண்டியிருக்கிறது. இறுதியாக இந்த செவியினூடாக
எமது ஊர் மக்களுக்கு இந்த பள்ளிவாசல் சம்பந்தப்பட்ட விடயத்திலே நீங்கள் சொல்கின்ற பதில்? அதாவது இந்த பள்ளிவாசல் மிகவும் போராட்டத்துக்கு மத்தியில் அல்லது மிகவும் உழைப்புக்கு மத்தியில் ஒரு புதிய ஒரு நிர்வாகம் வந்திருக்கின்றது. இந்த நிர்வாகம் இந்த சமூகத்தில் காணப்படுகின்ற எல்லா வகையான குழுக்களையும் உள்ளடக்கியதாக இருக்கின்றது. அதாவது உலமாக்கள் இருக்கின்றார்கள், சமூக அமைப்புகள் இருக்கின்றார்கள், படித்தவர்கள் இருக்கின்றார்கள், இளைஞர்கள் இருக்கின்றார்கள், எல்லோரையும் உள்ளடக்கியதாக ஒரு சிறந்த ஒரு பேக்கேஜ் வந்திருக்கின்றது. ஆகவே இந்த நிர்வாகத்துக்கு சமூகத்தில் உள்ளவர்களின் ஒத்துழைப்பு கட்டாயம் தேவை. இளைஞர்கள் இந்த பள்ளிவாசலுக்கு பங்களிப்பு செய்ய வேண்டும். இது எந்த ஒரு அரசியல்வாதிக்கோ எந்த ஒரு ஆதரவாகவோ எந்த ஒரு அரசியல்வாதிக்கோ எதிரானதல்ல. நாம் பிறந்த மண்ணில் ஒரு பள்ளிவாசலுக்கான ஒரு சிறந்த நிர்வாகம் வந்திருக்கின்றது. இதற்காக நிறைய பேர் ஊரில் உள்ளவர்கள், ஊருக்கு வெளியே இருக்கிறவர்களெல்லாம் நிறைய கஷ்டப்பட்டிருக்கிறார். இந்த கஷ்டத்தின் பெறுவராக வந்திருக்கின்றது. ஆகவே உங்களது பங்களிப்புகளை நிதி ரீதியாக, உடல் ரீதியாக, ஏனைய செயற்பாடுகள் ரீதியாக நீங்கள் கட்டாயம் வழங்க வேண்டும். என்றால் கடந்த கால நிர்வாகத்தையோ இன்றைய நிர்வாகத்தையோ விமர்சிப்பதில் வேலை இல்லை. மாறாக நாங்கள் எங்களது செயற்பாடுகளை கொண்டு செல்ல வேண்டும். என்றால் இறைவனுடைய பொறுப்பை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் பெருமதியானது. ஒவ்வொரு நாளும் இந்த ப்ரோசஸில் நாங்கள் எதை செய்தோம் என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. ஆகவே பொதுமக்கள், ஆண்கள், பெண்கள், சகோதரர்கள் எல்லோருமே இந்த பள்ளிவாசலை நாங்கள் கட்டமைக்க வேண்டியிருக்கின்றது. பிரச்சனையுடன் இருந்த பள்ளிவாசலை பிரச்சனையை தீர்த்து எங்களது அடுத்த தலைமுறைக்கு ஒரு சிறப்பான முறையோடு அல்லது ஒரு சிஸ்டத்தோடு வழங்குவதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை. அதற்கான வழிமுறைகளை நீங்கள் வழங்க வேண்டும் என்பது எனது பணிவான வேண்டுகோள். நிச்சயமாக சந்தோஷமா இருக்கிறது. வாழ்த்துக்கள். இதனை இந்த செவியை பார்த்து கொண்டிருந்த எமது நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரை நேரமும் உங்களது பொன்னான நேரத்தை எங்களோடு பகிர்ந்து இந்த பள்ளிவாசல் தொடர்பான விடயங்களை மிகவும் தெளிவாக மக்களுக்கு எத்தி வைத்தமைக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கின்றோம். எங்களோடு இந்த சபையிலே கலந்து சிறப்பித்திருந்தார்கள் இலங்கை பேராதனை பல்கலைக்கழகத்தினுடைய மெய்யியல் துறையினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் முபிசால் அபுபக்கர் அவர்கள். அவர்களுக்கு இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கின்றோம். இந்த புதிய நிர்வாகத்தோடு இணைந்து மக்கள் செயற்பட்டு இந்த பள்ளிவாசலை, இந்த ஊரையும் மிகவும் செழிப்பாக ஆக்குவார்கள் அல்லாவின் உதவியோடு என்று அந்த நம்பிக்கையோடு இந்த சபையிலிருந்து நாங்கள் விடைபெற்றுக் கொள்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் மற்றொரு நிகழ்ச்சியிலே சந்திக்கலாம். அதுவரையில் விடுகின்ற காலை பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாய் அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை வேண்டிக் கொண்டு நான் விடைபெற்றுக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி இஸ்லாம். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய பிம்சான் அவர்களுக்கும் அதே போன்று இதற்கான வாய்ப்பை வழங்கிய தாருஸ் சபா டிவிக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றோம். எமது தொலைக்காட்சி பிரதானி கண்ணியத்துக்குரிய மௌலவி அல்ஹாஜியார் சஃபா முஹம்மது நஜாஹி முகத்தம் அவர்களுக்கும் எமது உத்தியோகத்தர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.